மிக முக்கியமாக இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள போகிறது சிலருக்கு பிரயோஜனமாக இருக்கலாம், சிலருக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் கொஞ்சம் உற்று கவனித்தீர்களானால் வரும் நாட்களில் இன்னும் 2 வாரங்கள் நான் கொடுக்க போகிறதான அந்த செய்தியை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இன்றைக்கு நான் உங்களுடைய மத்தியில் பேச இருப்பது திருமணம், கல்யாணம். இப்போ நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம் மூணாறில். அதனால கல்யாணத்தை குறித்து, திருமணத்தை குறித்து பேசுவது நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அக்கறை இருக்கிறதோ இல்லையோ, எங்களுக்கு அக்கறை இருக்கிறது. நம்முடைய யூத் கேர்ள்ஸ் சுமார் 12 பேர் திருமணத்திற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதாவது திருமண வயதை எட்டி இருக்கிறார்கள். ஆண்களிலே ஒரு 9 பேர் திருமண வயதை எட்டி இருக்கிறார்கள். ஆகவே 21 பேர் திருமணத்துக்கான வயதை எட்டி திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அர்த்தம். அதை அவங்க பெற்றோர்கள் உணர்கிறாளோ இல்லையோ, ஊழியக்காரனாகிய எனக்குள்ளே அப்படி ஒரு எண்ணம். ஆகவே இதை குறித்த ஒரு செய்தி தேவைப்படுகிறதாக நான் உணர்ந்தபடியினாலே இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுக்கு மேல ஒரு 11 டீன் கேர்ள்ஸ்னா வாலிப வயதுக்கு கீழே இல்லை, ஒரு 11 கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. ஒரு 5 டீன் பாய்ஸ் இருக்கிறாங்க. இவர்களுக்கும் சேர்த்து தான் இந்த செய்தி. திருமணத்தை குறித்த ஒரு வார்த்தை எப்போதும் எல்லாரும் சொல்லுவதுண்டு. மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. மனிதனை உண்டாக்கினதும் தேவன், மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று சொன்னதும் தேவன்தான், அவனுக்கு ஏற்ற துணை உண்டாக்குவேன் என்று சொன்னதும் ஆண்டவர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உண்டாக்கினார், அவன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று கண்டார், அவனுக்கு ஏற்ற துணை உண்டாக்குவேன் என்று சொன்னார், ஏற்ற துணையை உருவாக்கி கையிலே கொண்டு கொடுக்கவும் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லிவிட்டு அவர் சொன்னார், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே அவன் மனைவியுடன் இசைந்திருப்பான் என்று சொல்லப்பட்டது. மனைவியுடன் என்ன செய்வானாம்? இசைந்திருப்பான். அல்லேலூயா. அப்படின்னா மனைவி பக்கம் சேருவான் என்று அர்த்தம். ஆண் பிள்ளைகளை வைத்திருக்கிற அம்மாமார்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ளணும். நீங்கள் 20 வயது 25 வரை நீங்கள் அவர் வளர்த்திருக்கலாம், சோறு போட்டு வளர்த்திருக்கலாம், படிக்க வைத்திருக்கலாம், எல்லாம் உண்மைதான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், திருமணத்திற்கு பின்பு அவன் மனைவியோடு இசைந்திருப்பான். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய வார்த்தை. உங்களோடு இசைந்திருக்க மாட்டான், நீங்க சொல்ற மாதிரி கேட்க மாட்டான், அவன் மனைவி சொல்றபடி தான் கேட்பான். அதான் மனைவியோடு இசைந்திருக்கிறது என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இவ்வளவு நாள் பெத்தேனே, வளர்த்தேனே, கஷ்டப்பட்டு வளர்த்தேனே, இப்போ வந்தவா கூட அட்ஜஸ்ட் பண்ணி அவன் சொல்றதை கேட்டுட்டுலாம் இருக்கிறானேன்னா அதுதான் வேத வசனமும் அதைத்தான் சொல்லுகிறது. அப்படி உங்களுடைய மகன் உங்கள் சொல்லை கேட்காமல் மனைவி சொல்லை கேட்டு மனைவியோடு இசைந்திருக்கிறார் என்றால் அவன் வேதத்தின்படியாக நடக்கிறான் என்று அர்த்தம். இன்னும் அம்மா சொல்லியே கேட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னா வேதத்துக்கு புறம்பாய் நடக்கிறான்னு அர்த்தம். அதாவது இன்னும் மனைவி சைடு இல்ல, அம்மா சைடே அவன் பேசிட்டு இருக்கிறான், நடந்து கொண்டிருக்கிறான் என்றால் அவன் வேதத்துக்கு புறம்பாய் நடக்கிறான் என்று அர்த்தம். அல்லேலூயா. அதாவது அம்மாமார்கள் கொஞ்சம் அந்த காரியத்தில் நீங்கள் கொஞ்சம் இப்படி சிந்திக்க வேண்டும். எப்படி சிந்திக்க வேண்டும்? நம்ம மகனுக்கு கல்யாணம் நடக்க போகுது, கல்யாணம் ஆன பிறகு அவன் நாம சொல்றதை கேட்க மாட்டான், நம்மோடு அட்ஜஸ்ட் பண்ணி நம்மோடு இசைந்திருக்க மாட்டான், மனைவியோடு தான் இசைந்திருப்பான். அப்படி இசைந்திருப்பதற்காகத்தான் அவனுக்கு திருமணம் செய்கிறோம் என்று நன்றாக புரிய வேண்டும். நீங்க எவ்வளவு செல்லமா வளர்த்திருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரே ஒரு பையன் இருந்தாலும் சரி, ஆனா அவன் மனைவியோடு இசைந்து மனைவியோடு அட்ஜஸ்ட் பண்ணி மனைவியோடு இசைந்திருப்பானே தவிர உங்களோடு இசைந்திருக்க மாட்டான், இசைந்திருக்கவும் கூடாது. ஏதாயிலும் ஆண்கள் இன்றும் அம்மா சேலையை பிடிச்சிட்டு அம்மா பக்கமே பேசிட்டு அம்மா 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 இருக்கிறாங்கன்னா நீங்க வேதத்துக்கு புறம்பாய் நடக்கிறீர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆகவே திருமணத்திற்கு பின்பு அம்மாமார்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய மகன் இனிமேல் உங்க சொல்ல கேட்க போறதில்ல, இனி மனைவி சொல்றதைத்தான் கேட்க போறான், அல்லது மனைவியோடு இசைந்துதான்
வாழப் போகிறான். அப்படித்தான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் தாய்மார்களுடைய மனதிலே உண்டாக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி உங்கள் கணவன்மார்கள் இல்லாவிட்டால் அவர்களை என்கிட்ட அழைச்சிட்டு வாங்க. பாஸ்டர் இன்னும் அம்மா அம்மானே இருக்கிறாரு, கல்யாணமாய் இன்னும் 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, இன்னும் அம்மா அம்மா அம்மான்னு அம்மா சேலையை பிடிச்சிட்டு நடக்கிறாரு அப்படின்னா கூட்டிட்டு வாங்க, ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலாம். என்ன கவுன்சிலிங்? இல்ல, அம்மா சேலையை விட்டுட்டு யாரு சேலையை பிடிக்கணும்? மனைவி சேலையை பிடிச்சு மனைவி முந்தானையை பிடிச்சிட்டு மனைவி கூட நடக்கணும். அதுதான் இசைந்திருக்கிறது அர்த்தம். எதை சொல்லி அங்கே 2:24 என்ன சொல்லி? இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். அல்லேலூயா. இசைந்திருப்பான், இருப்பார்கள். இது தேவனுடைய வார்த்தை. இப்படி இசைந்திருக்கிறதுனால தகப்பனையும் தாயையும் கைவிட்டுலாமா அப்படின்னா அதுவும் கூடாது. ரெண்டையும் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நீ எப்போதும் மனைவி சைடு தான். அதனால தாய் தகப்பன் மேல் இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு கால நீ சாகிற வரையும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். நீ எத்தனை பிள்ளைகளை பெற்று நீயே தாத்தா ஆயிட்டா கூட தாய் தகப்பன் மேல் இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி விடுறதே இல்லை. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கண்டிப்பாக அந்த மகன் செய்ய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பெற்றோர் செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய்ய கடவர்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, நீ நன்றாயிருப்பதற்கு உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்ற வார்த்தைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. அது ஒழிந்து போகவில்லை. அப்படியானா என்ன அர்த்தம்? அம்மாவையும் அப்பாவையும் விட்டுட்டு வாழணும், ஆனா அதே நேரத்துல அம்மா அப்பா விட்டுட்டும் வாழக்கூடாது. ரெண்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? ஆமா. தாய் தகப்பன்மார்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கண்டிப்பாக செய்ய வேண்டும், செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். அதே நேரத்தில் மனைவியோடும் இசைந்திருக்க வேண்டும். பாஸ்டர், இதுதான் நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப நாளா அதான் பாஸ்டர் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அம்மா அப்பாவையும் பார்க்கணும்னு நினைக்கிறோம், மனைவியோடு இசைந்திருக்கணும்னு நினைக்கிறோம். முடியல பாஸ்டர். ரெண்டு பக்கமும் என்ன செய்ய முடியல? ரெண்டு பக்கத்தையும் ரெண்டு பேரையும் பிரியப்படுத்த முடியல அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியத்தான் செய்கிறது. ஆனால் நீங்கள் வேதத்தின்படியாக வாழ்ந்தீர்கள் என்றால் எல்லாமே சாத்தியமானதுதான். அல்லேலூயா. அது சாத்தியமானதோ சாத்தியம் இல்லையோ, இந்த இரண்டு காரியங்களையும் திருமணமான பின்பு நீங்கள் கணவனும் மனைவியும் இசைந்து வாழ வேண்டும். தகப்பனுக்கும் தாய்க்கும் செய்ய வேண்டிய கடமையும் கண்டிப்பாய் செய்ய வேண்டும். அல்லேலூயா. நீங்க சாப்பிட்டா அவங்களும் சாப்பிடணும், நீங்க நல்ல ட்ரெஸ் போட்டா அவங்களும் நல்ல ட்ரெஸ் போடணும், நீங்க கார்ல போனா அவங்களும் கார்ல போகணும். நீங்க எவ்வளவு நல்லா இருக்கீங்களோ அவ்வளவு நல்லா உங்க பெற்றோரை வைக்கணும். இதை யாரும் மறந்துடக்கூடாது. நீ கார்ல போனோம், அவங்க லொக்குன்னு பஸ்ல ஏறுவ இல்ல, நீ கார்ல போனா அவங்களையும் கார்ல கூட்டிட்டு வரணும். அதுக்கான ஏற்பாடுகளை நீ செய்யணும். உன்னை பெத்து வளர்த்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது தாயும் தகப்பனும் தானே. அவர்களை கைவிட்டு விடலாமா? வேதம் ஒரு காலம் அப்படி சொல்லவே இல்லை. மனைவியோடு இசைந்திருக்க வேண்டும் என்பதற்காக அது சொல்லப்பட்டதே தவிர தாய்க்கும் தகப்பனுக்கும் செய்ய வேண்டிய கடமையை ஒரு காலம் விட்டுவிடக்கூடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட மரிக்கும் தருணத்திலே தனக்கு இருந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை யோவானிடத்திலே கொடுக்கிறார். ஸ்திரீயோ அதோ உன் தாய் என்கிறார். யோவானை பார்த்து அதோ உன் தாய் என்று சொன்னால் அதே உன் மகள் என்று சொன்னான். அப்படியானா என்ன அர்த்தம்? சாகர வரையிலையும் தகப்பனுக்கும் தாய்க்கும் செய்ய வேண்டிய கடமையை கண்டிப்பாய் செய்ய வேண்டும். கடமையிலிருந்து தவறும் போது கண்டிப்பாக தண்டனை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ திருமணத்தை குறித்து பார்க்கும்போது எல்லாரும் திருமணம் பண்ண வேண்டுமா என்றால் வேதம் சொல்லி இருக்கிறது. அது எல்லா வசனங்களையும் எடுத்து இப்பொழுது நான் வெறித்துக் கொண்டிருக்கவில்லை. வருகிற 2 வாரங்களே நான் அதை குறித்து சொல்ல போகிறேன். பட் இப்ப நான் பொதுவாக என்ன சொல்லுகிறது என்றால், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதில்லை என்று சொன்னது கர்த்தர். அல்லேலூயா. ஆகவே எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் தனிமையாயிருப்பது நல்லதல்ல. அவர்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கும்போது, வாலிப வயதா இருக்கும்போது நன்றாயிருக்கலாம். இன்னும் நாட்கள் போக போக அது கடினமாய் தோன்றும், யாரும் நமக்கு இல்லாது போல தோன்றும், வாழ்க்கையை வெறுத்தது போல தோன்றும். ஆகவே எல்லாரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் அப்படியாக சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வரையிலும் வாசிக்கும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விதமாய் சொன்னார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். அதாவது அங்கே
விவாக ரத்து பண்ணக்கூடாது, தள்ளக்கூடாது என்று சொன்னதினாலே அவர்கள் எல்லாம் இயேசுவை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்டார்கள். மனைவி பெற்ற புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். அதற்கு இயேசு என்ன சொன்னார்? அதற்கு அவர், வரம் பெற்றவர்களை தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வரம் பெற்றவர்கள் தவிர, அதாவது தனிமையாய் வாழ வரம் பெற்றவர்கள் தவிர யாரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னார். அப்படியானால் வரம் பெற்றவர்கள் தனியாக ஆண்டவரிடத்திலிருந்து நீ அண்ணவனாக அல்லது திருமணம் ஆகாதமாக இருக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்று தனியாக ஒரு அனுமதி அல்லது ஒரு வரம் பெறாமல் யாரும் திருமணம் பண்ணாமல் இருக்கவே கூடாது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு பிறகு திருமணமான பிறகு மனைவி கணவனை என்ன செய்ய வேண்டும்? 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் சொல்லி இருக்கிறது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10-12 வசனம். விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது, கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போக கூடாது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போக கூடாது. இந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் உற்று கவனிக்கணும். விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு, அதாவது திருமணம் ஆனவர்களுக்கு நான் அல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலாகிய நான் அல்ல, கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது. கட்டளை என்று சொன்னால் ஆர்டர். ஆண்டவருடைய ஆர்டர் என்னவென்றால் மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போக கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப தெளிவு, வேத வசனம் ரொம்ப தெளிவா இருக்கிறது. திருமணம் ஆகாம இருக்கலாம் ஒரு சில காரணங்களினாலே, அல்ல ஆண்டவர் அப்படி அனுமதித்திருந்தால் அல்லது அதற்கான ஒரு வரத்தை பெற்றிருந்தால் திருமணம் ஆகாமல் ஒரு சிலர் இருக்கலாம், எல்லாரும் அல்ல. வரம் பெற்றவர்கள் மட்டும், அதாவது அதற்காக அனுமதி பெற்றவர்கள் மட்டும் திருமணமாகாமல் இருக்கலாம். ஆனால் திருமணம் ஆன பிறகு என்ன செய்ய வேண்டும்? விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரே கட்டளையிடுகிறாவது. கர்த்தரே கட்டளையிடுகிறாவது. நான் அல்ல, கர்த்தர் சொன்னார் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஆனா நான் அல்ல, கர்த்தரே கட்டளையிடுகிறாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரிந்து போகவே கூடாது. அடுத்த வசனம் வாசிக்கலாம். பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவள், அல்லது புருஷனோட ஒப்புரவாக கடவள், அல்லது புருஷனுடைய ஒப்புரவாக கடவள். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக் கூடாது. புருஷனும் தன் மனைவி என்ன செய்யக்கூடாது? தள்ளிவிடக் கூடாது. அல்லேலூயா. அப்படி சில காரணங்கள்னாலே பிரிந்து போனால், ஒரு வழக்கு, ஒரு சின்ன பிரச்சனை, அப்படி பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவள், அல்லது புருஷனோட என்ன செய்ய வேணும்? ஒப்புரவாக கடவள். புருஷனும் தன் மனைவி என்ன செய்யக்கூடாது? தள்ளிவிடக் கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி திருமணமானவர் பிரிந்து போக கூடாது, கொஞ்ச நாள் கூட பிரிந்திருக்க கூடாது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். அல்லேலூயா. இப்போ ஒரு 3 நாள் உபவாசம் போடுறோம். கணவன் கூட இருந்தா அந்த உபவாசம் நல்லா நடக்காது, அல்ல மனைவி கூட இருந்தா அந்த குடும்ப காரியங்கள் எல்லாம் வரும். என்னுடைய உபவாசத்திலே கவனம் செலுத்த முடியாது, ஜெபத்திலே கவனம் செலுத்த முடியாது. அப்படி என்றால் 2 பேரும் முடிவு பண்ணி அந்த உபவாச காலம், அந்த ஜெப காலம் மட்டும் என்ன செய்யலாம்? பிரிந்திருக்க வேலாம். அல்லேலூயா. கண்டிப்பா அப்படி செய்யலாம். ஒரு 3 நாள் இருக்கிறோம், 7 நாள், சிலவங்க 3 நாள் உபவாசம் இருக்கிறவங்க இருக்காங்க, 7 நாள் உபவாசம் இருக்கிறவங்க இருக்காங்க. ஒரு 3 நாள் கண்டிப்பா ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. அந்த காலத்திலே மாத்திரம் அவள் பிரிந்திருக்கலாம், மற்றபடி பிரிந்திருக்க கூடாது. கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால், உங்களுக்கு விரதத்துவம், அதாவது திருமணமாகாமல் இருக்க வேண்டும் என்ற விரதத்துவம் உங்களுக்கு இல்லாதிருக்கிறபடியால் சாத்தான் உங்களை தூண்டிவிடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். அந்த காரணத்திற்காக நீங்கள் பிரிந்திருந்தாலும், அந்த 3 நாட்களோ 7 நாட்களோ பிரிந்திருந்தாலும் மறுபடியும் கூடி வாழுங்கள். ஏனென்றால் சாத்தான் உங்களை தூண்டி விடுவான். அல்லேலூயா. ஆனா தனியா இருக்கிறது நல்லா தான் இருக்குது. 3 நாள் இருந்தா நல்லா இருக்கா?
மனைவியோட தொல்லை இல்லப்பா, 3 நாள் நல்லா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு, எல்லாம் நல்லா ஜெபம் பண்ண முடிஞ்சுச்சு, ஆண்டவரோடு ஒருமித்து இருக்க முடிஞ்சது, 7 நாள் இருந்துட்டேன்லாம், இனி வாழ்நாள்லாம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சாத்தான் தூண்டி விடுவான். அந்த தூண்டுதலுக்கு இடம் கூடாதபடி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யக்கூடாது? கூடி வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. இந்த திருமண சட்டம் எதுவரை செல்லும் என்று 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது. 7:39, 1 கொரிந்தியர் 7:39 வாசிக்கலாம். மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலம் அளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள். தன் புருஷன் மரித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனாயும் கர்த்தருக்குட்பட்டவனாயும் இருக்கிற எவனையாகிலும் விவாகம் பண்ணிக்கொள்ள விடுதலையாய் இருக்கிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள். தாலியால கட்டப்படல, தாலியால கட்டுறதில்ல, பிரமாணம். எந்த பிரமாணம்? வேத பிரமாணம். வேதத்தின் பிரமாணத்தின்படியாக அவள் என்ன செய்யிருக்கா? கட்டப்பட்டிருக்கிறாள். அல்லேலூயா. திருமணம் என்பது நம்ம சொல்லுவோம் கால் கட்டு கை கட்டு அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம்ல. இந்த திருமணத்துல 2 பேரும் ஒரு பிரமாணத்தினால் கட்டப்படுகிறார்கள், ஒரு உடன்படிக்கையினாலே கட்டப்படுகிறார்கள். அல்லேலூயா. அது எதுவரையிலும் இருக்குமா? அதனாலதான் திருமணம் செய்து வைக்கும் போது மரணம் நம்மை பிரிக்கும் வரையில் அப்படின்னு சொல்லி திருமணம் பண்ணி வைக்கிறோம். அல்லேலூயா. மரணம் நம்மை பிரிக்கும் வரையிலும் இந்த பிரமாணம் நமக்கு உண்டு. எந்த பிரமாணம்? புருஷனை விட்டு பிரிந்திருக்க கூடாது, புருஷனை தள்ளிவிடக் கூடாது, மனைவியை விட்டு பிரிந்திருக்க கூடாது, மனைவியை தள்ளிவிடக் கூடாது. இந்த பிரமாணம் எதுவரையில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு உயிரோடு இருக்கும் காலமெல்லாம். அல்லேலூயா. 2 பேரும் யார் ஒருவர் உயிரோடு இருக்கிறாங்களோ அதுவரையிலும் அந்த பிரமாணம் இருக்குது. அதுக்கு பிறகு என்ன சொல்லி இருக்குது? தன் புருஷன் மரித்த பின்பு அல்லது தன்னுடைய மனைவி மரித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனாயும் கர்த்தருக்கு உட்பட்டவனுமாய் இருக்கிற எவனையாகிலும் விவாகம் பண்ணிக்கொள்ள விடுதலையா இருக்கிறான். அடுத்த திருமணம் பண்றதுக்கு எப்ப விடுதலை கிடைக்குதுன்னா, ஒண்ணுல கணவன் மரிக்கணும், இல்லாட்டி மனைவி மரிக்கணும். அதுக்கு பிறகுதான் அவர்கள் வேற திருமணம் செய்து கொள்ள முடியும். ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, ரொம்ப கடினமா இருக்குல்ல. சில வேளையில நல்ல காரியங்கள் மனதுக்கு எப்படிதான் இருக்கும்? கசப்பா தான் இருக்கும். உண்மையை சொல்லித்தான் ஆக வேண்டியது அவசியமா இருக்குது. இதெல்லாம் எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஏதோ விளையாட்டுத்தனமாக திருமணம் பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு திருமணம் பண்ணிட்டோம் எப்படியா வாழணும்னு இருக்கக்கூடாது. அந்த திருமண பந்தம் அது பிரமாணத்தின்படியாக மரண பரியந்தம் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நான் இங்கே சொன்ன இந்த 12 பெண்களும் இந்த 9 ஆண்களும் அவர்கள் திருமண வயதை எட்டி இருக்கிறார்கள். இவர்களுக்கான திருமண காரியங்களை அவருடைய பெற்றோர்கள் ஒழுங்கு செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆமா, இது என்னமோ கடையில போய் பொருள் வாங்குற மாதிரியான காரியம் இல்ல. காசை கொண்டு போய் கடையில பொருள் வாங்கிட்டு வர்ற மாதிரி அல்ல. சில ஒரு 5 மாதம் 5-6 மாதத்துக்கு முன்னாலே ஒரு பொண்ணு பார்த்தோம். அந்த பொண்ணு பார்த்து அந்த ஓரளவுக்கெல்லாம் அந்த பொண்ணெல்லாம் செட்டில் ஆகுற மாதிரி அப்படி இப்படி எல்லாம் வந்தது. அப்ப வேண்டான்னு சொல்லிட்டாங்க. யாரையும் புரியுது? என்ன சொல்லணும், ஒரு உதாரணம் சொல்லுங்கிறதுக்காக சொல்றேன். அப்ப வேண்டாம், இப்ப வேண்டாம் அப்படின்ட்டாங்க. இப்ப உடனடியா திருமணம் பண்ணணுங்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இது எப்படி நடக்கும் யோசித்து பாருங்களேன். இது என்ன கடையில போய் பொருள் வாங்குறதா? முடியாது. அப்படியெல்லாம் வாங்க முடியாது. அப்படியெல்லாம் நம்ம நினைக்க நேரம் பார்க்க முடியாது. இதற்காக அந்த திருமணம் ஆக வேண்டிய வாலிபர்களும் அவருடைய குடும்பத்தாரும் ஜெபிக்க வேண்டும். அதற்கான முயற்சி எடுத்துக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 12-9-21 பேருக்கும் அவங்க குடும்பத்துல யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, அப்பா அம்மா பார்க்க மாட்டேங்கிறாங்க. பாஸ்டரே பார்க்கணும்னா பாஸ்டர் அந்த திருமண தகவலை எடுத்து வைத்துக் கொண்டு சபையா ஊரா அலைய வேண்டியதுதான். நீங்க ஒருவருக்கே திருமணம் பார்க்க முடியல, ஒரு வரன் பார்க்க முடியலன்னா பாஸ்டர் எப்படி 21 பேருக்கு பார்க்க முடியும்? நான் ஏன் சொல்றேன்னா, இது பெற்றோருடைய கடமை. பாஸ்டர் பார்க்கிறது உதவி செய்யறதெல்லாம் வேற, அது வேற. ஆனா இந்த பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? பெற்றோர்களுக்கு இருக்கிறது. ஆபிரகாம் தன் குமாரனாய் ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படியாக ஒரு எலியேசரை அனுப்பினான். அவன் போய் தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்தான். இதுதான் திருமணத்துக்கு வரன் பார்க்கிற முறை. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும்.
இங்கே எலியேசராக நீங்கள் பாஸ்டரை நியமித்தீர்களானால் இப்ப என்னுடைய எஞ்சிருக்கிற நாளெல்லாம் இந்த 21 பேருக்கும் மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கறதோட என் வேலை முடிஞ்சு போயிடும். யாருடைய பொறுப்பு? ஆபிரகாமுடைய பொறுப்பு. தன்னுடைய குமாரனுக்கு பெண் பார்க்க வேண்டியது ஆபிரகாமுடைய பொறுப்பு. ஆகவே ஆபிரகாம் எலியேசரை அனுப்புகிறான். அந்த எலியேசர் என்ன செய்கிறான்? ஒரு பெண்ணை பார்க்கிறான், அழைத்து வருகிறான், திருமணம் செய்து கொள்ளுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதோட எலியேசருடைய வேலை முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக நீங்கள் பார்க்கிற மாப்பிள்ளையோ, ஒருவேளை அநேக இடங்களில் நம்ம பார்க்கிறோம், எனக்கு பிரியமே இல்லாம இருந்துச்சு, எங்க அப்பா அம்மா தான் இந்த பொண்ணை கட்டுன்னு சொல்லிட்டாங்க, இப்போ பாருங்க பிரச்சனையோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சில பெற்றோர்கள் சொல்றாங்க, இந்த பாஸ்டர் தான் இந்த மாப்பிள்ளை பார்த்தாரு, இந்த பொண்ணை பார்த்தாரு, இப்ப 2 பேரும் சண்டை போட்டு இருக்கிறாங்க, இந்த பாஸ்டருக்கு பொண்ணு பார்க்கவும் தெரியாது, மாப்பிள்ளை பார்க்கவும் தெரியாதுங்கிறாங்க. என் பிள்ளைய கொண்டு குழியில தள்ளிட்டாங்கன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. நான் தள்ளாட்டா அவளே போய் விழுந்திருப்பான், அதான் நடக்கும். ஆனா என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், இதுல பெண் பார்க்கிற பாஸ்டரையோ, பெண் பார்க்கிற தாய் பெற்றோர்களையோ, அல்லது மாப்பிள்ளை பார்க்கிற பெற்றோர்களையோ யாரும் குறை சொல்லவே கூடாது. யார் யாருக்கு கர்த்தர் யாரை நியமித்திருக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த திருமணத்தில் ஏற்ற துணையைத்தான் கர்த்தர் படைத்திருப்பார். திருமணத்திலே ஆண்டவர் தப்பு பண்ண மாட்டார். அல்லேலூயா. இப்ப நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், இந்த 21 பேரும், நான் பேரை வாசிக்கணுமா? பேர் இருக்கேன், பேர் நான் எழுதி வச்சிருக்கிறேன். நீங்க உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ நினைக்கிறீங்களோ நினைக்கலையே, 21 பேர் நான் எழுதி வச்சிருக்கிறேன். இதை நான் வாசித்தா நல்லா இருக்காது, நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். அது என்ன அப்படி என்றால், ஒரு ஆண் 25 வயதை எட்டிவிட்டால் உடனே பார்க்க துவங்கணும். 25 வயதிலிருந்து 27 வயதுக்குள்ளாக அல்லது ஒரு 28 வயதுக்குள்ளாக அவனுக்கு திருமணம் பண்ணணும். அல்லேலூயா. 30 வயசு ஆயிட்டா அரைக்கிழமை ஆயிட்டான்னு அர்த்தம். என்ன கிழமை? அரைக்கிழமை. ஏன்னா 60 வயசுனா முழு கிழமைன்னு சொல்றாங்களே, அப்போ 30 வயசு ஆயிட்டா அரைக்கிழமை. அரைக்கிழமைக்கு யார் பொண்ணு கொடுப்பா? அதனால ஒரு 25 வயதிலேயே என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? பெண் பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. பெண்களானால் 21 வயதிலே துவங்க வேண்டும், மாப்பிள்ளை பார்க்க துவங்கணும். அல்லேலூயா. 25 வயதுக்குள்ளாக திருமணம் செய்ய வேண்டும். இதெல்லாம் பைபிள்ல சொல்லி இருக்கா பாஸ்டர்னா? இதெல்லாம் அனுபவத்திலே நாங்க கண்டது. இந்த 25க்குள்ளே நீங்கள் பண்ணாவிட்டால் அதுக்கு பிறகு உங்களுக்கு சாய்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இந்த பையன் வேண்டாம், அந்த பையன் வேண்டாம் அப்படின்னு இங்க ஒதுக்க முடியாது. 22ல இருந்து 25 வரையிலே நீங்க அப்படி, பையனுக்கு உயரம் இல்லை, பையனுக்கு கலர் இல்லை, பையன் முகம் சரியில்லை, பையனுக்கு வேலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். 25 முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நீங்க இதெல்லாம் பார்க்கவே முடியாது. உங்களுக்கு சாய்ஸே கிடையாது. வர்ற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும். ஏனென்றால் அதுக்கு மேல சாய்ஸ் பண்றதுக்கு இடம் இல்லை. நீங்க இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்ல முடியாது. அதுக்கு மேல 26, 27 எல்லாம் ஆயிடுச்சுன்னா திருமணத்திற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அல்லேலூயா. அது பெண்ணுக்கு 30 வயசு ஆயிடுச்சுன்னு வைப்போம், நான் தெளிவாக சொல்லுவேன், செகண்ட் மேரேஜுக்கு ரெடியா இருங்கன்னு அர்த்தம். அப்புறம் போய் கல்யாணம் ஆகாத பையன், இந்த பையன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான்னு சொல்ல முடியாது. 30 வயது ஆகிவிட்ட என்றால், அதாவது கல்யாணம் ஆகாத பையனே கிடைக்க மாட்டான்னு நான் சொல்லல, 2வது திருமணத்துக்கு கூட தயாரா இருந்துக்கணும். ஏன்னா அதுக்கு மேல நம்ம இதை தள்ளி தள்ளி அது வேண்டாம் இது வேண்டாம்னு எல்லாம் செலக்ஷனுக்கே போக முடியாது. அதனால கண்டிப்பாக இந்த காரியத்தை பெற்றோர்கள் மனதிலே கொள்ளுங்கள், தீவிரமாய் தேடுங்கள். உங்களை பிள்ளைக்கு 22, 23 ஆயிடுச்சுன்னா தீவிரமாய் தேடுங்கள். உங்கள் பையனுக்கு 25, 26 ஆயிடுச்சுன்னா தீவிரமாய் தேடுங்கள். தேடி ஒரு நல்ல ஏற்ற துணையை கண்டுபிடிச்சு அதற்கு திருமணம் பண்ணி வையுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு முதலாவதாக ஆண்களானால் ஆண்கள் குடும்பம் நடத்துற அளவுக்கு அவங்களுக்கு பொறுப்பு இருக்கணும். அவங்களுக்கு பொறுப்பு இருக்கணும். அந்த பொறுப்பை பெற்றோர்கள் உண்டாக்கணும். எப்படி உண்டாக்குறது? குடும்ப பொறுப்பை அவனை நடத்த சொல்லி. நான் நினைக்கிறேன், ஒரு மாசம் நீ இந்த செலவெல்லாம் பாரு, இதெல்லாம் வாங்கிட்டு வா, அதையெல்லாம் வாங்கிட்டு வா, வந்து பாரு அப்படின்னு சொல்லி பொறுப்புள்ளவனாக அவனை மாற்ற வேண்டும். 2வது, குறைந்தபட்சம் ஒரு 30,000 ரூபாய் ஆகிலும் சம்பளம் பெறுகிறவனாக இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் இன்னைக்கு ஒரு குறைந்தபட்சம் குடும்பம் நடத்துவதற்கு ஒரு 30,000 ரூபாயாவது வேண்டும். 30,000 ரூபாயாவது வருமானம் வரும்படியான ஒரு வேலையிலே அமர்த்த நீங்கள் அவனை ட்ரை பண்ண வேண்டும். அதற்கான படிப்பு படிக்க வேண்டும், அதற்கான முயற்சி செய்ய வேண்டும். என்ன வேலை வேணாலும் செய்ய, ஆனா 30,000 ரூபாய் வரணும்.
ஏன்னா அதுக்கு கீழே இருந்தா குடும்பம் நடத்த முடியாது, ரொம்ப ரொம்ப கடினம். அதனால பையனை வைத்திருக்கிறவர்கள் 30,000 ரூபாய் அவன் பெறுகிறானான்னு பாருங்க. சிலவங்க என்ன நினைக்கிறாங்க, டேய் நான் சம்பாதிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கல்யாணம் பண்றாங்க. அது பின் விளைவுகள் உங்களுக்கு தெரியாது. உங்க சாப்பாட்டுல உங்க மருமகா இருந்து சாப்பிட விரும்ப மாட்டான், அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும். நீங்க கட்டுப்பாடு விதிப்பீங்க, அந்த கட்டுப்பாடை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அவள் தனி குடித்தனம் நடத்துகிற அளவுக்கு அவர்களுக்கு வருமானம் இருக்கணும். நான் நினைக்கிறேன் நம்ம சபையில கூட அதை கொண்டு வந்தா பரவாயில்ல. ஏதாவது பையனுக்கு திருமணம் ஆலோசனை கொண்டு வர்றாங்க, திருமணம் நடக்க போகுதுன்னா திருமணத்துக்கு முன்னாலே தனியா வீடு பார்த்து தனி குடித்தனம் வச்சிருங்க அப்படின்னு ஒரு கட்டாயம் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன்னா இந்த காலத்து மாமியார்மார்கள் எல்லாம் மாமியார்மார்களே இல்லை, அவங்களோட வாழவே முடியாது, வாழவே முடியாது. அப்படிப்பட்ட நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அதை பத்தி நான் பின்னால சொல்றேன். அதனால பையனுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதோட பையனுக்கு வீட்டையும் பார்த்துருங்க. என்ன பாஸ்டர் எங்களை பிரிக்க பாக்குறீங்களா? நான் பிரிக்கலன்னா அவங்க பிரிவாங்க. நான் இப்ப சொல்றேன் அவ்வளவுதான். சண்டை போட்டு அப்புறம் ஒருத்தர் பார்க்காம ஒருத்தருக்கு அப்படி பிரிகிறத விட முதல்ல பிரிச்சு வச்சிடலாம். அப்பா கல்யாணம் பண்ணிட்டப்பா, நீ இனி தனி குடித்தனம், நீ நல்லா இருந்து நல்லா சாப்பிடுவீங்களோ சாப்பிடாம இருப்பீங்களோ, நீங்க எப்படி இருப்பீங்களோ இருந்துக்கோங்க அப்படின்னு இருக்கிற மாதிரி பொண்ணு பார்க்கறதோட பொண்ணுக்கு ஒரு வீட்டையும் பார்த்துருங்க. ஹலோ, என்ன எல்லாரும் இப்படி பாக்குறீங்க? பாஸ்டர் ஒன்னா வாழணும்னு சொல்லியிருக்கு பாஸ்டர், நீங்க ரெண்டா பிரிச்சு வைக்கிறீங்களே பாஸ்டர் அப்படின்னு நினைக்காதீங்க. கடைசியில பிரிஞ்சு போவாங்க. கடைசியில எப்ப பிரிவாங்க? மாமியார் மருமகளுக்கு பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை வந்து அடிதடி வந்து அப்புறம் பா எங்கேயோ போய் வாழ் அப்படின்னு பிரிச்சு வைப்பாங்க. அதுக்கு முதல்ல என்ன செய்யலாம்? சந்தோஷமா நல்ல ஒரு வீட்டை பார்த்து அவங்கள என்ன செய்யலாம்? வச்சிடலாம். அதான் நல்லா இருக்கும். அல்லேலூயா. மூணாவதாக பெற்றோர்கள் என்ன செய்யணும்? பணத்தை ரெடி பண்ணணும். கடன் வாங்கி கல்யாணம் பண்றதை வச்சுக்காதீங்க தயவு செய்து. யாரும் கடன் வாங்கி பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணாதீங்க. அந்த கல்யாண கடனை உங்களாலையும் கட்ட முடியாது, உங்க மகனாலையும் கட்ட முடியாது, மருமகளாலையும் கட்ட முடியாது. நிறைய பேர் அப்படி செய்யறாங்க. குடும்ப பிரச்சனைக்கு முதல் காரணம் பணம் இல்லாததுதான். பொருளாதார நெருக்கடி வரும்போது பிரச்சனைகள் வரும். அந்த பொருளாதார நெருக்கடி எப்படி வருகிறது? அவனுக்கு ஒரு கடன் வச்சிருப்பாங்க, அந்த கடனை கட்டணும், குடும்பத்தை நடத்தணும். எப்படி பண்ண முடியும்? அது பெண் பிள்ளைகளானாலும் சரி ஆண் பிள்ளைகளானாலும் சரி, யாருமே கடன் வாங்கி கல்யாணம் பண்ணாதீங்க தயவு செய்து. அந்த கெத்தெல்லாம் வேண்டவே வேண்டாம். நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை வைத்து கல்யாணம் பண்ணுங்க. அல்லேலூயா. 5000 ரூபாய்க்கு நான் கல்யாணம் பண்ணி தர்றேன், கார்டெல்லாம் அடிச்சு சாப்பாடெல்லாம் போட்டு நான் கல்யாணம் பண்ணி தரேன். ஆனா நீங்க கடன் வாங்க கூடாது. அதுக்கு ரெடின்னா நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். 5000 ரூபாயில நீங்க 5000 ரூபாய் கொடுத்தா போதும், உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். யாராவது இருந்தா இன்னைக்கு ஆராதனை முடிஞ்ச பிறகு வந்து சொல்லுங்க, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனா என்னுடைய நிபந்தனையின்படி தான் அது நடக்கணும். ஊரே கூட்டக்கூடாது. சபை தான் நமக்கு ஊரு. புரியுதா உங்களுக்கு? ஊரே கூட்டி கல்யாணம் பண்ணுங்க பாஸ்டர், எங்க கையில காசு இல்ல, நெவர், அப்படி எல்லாம் நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கணும். ஏன் இதை சொல்றேன்னா, எனக்கு நிறைய குடும்பங்களை பார்த்துட்டேன். குடும்ப பிரச்சனைக்கு காரணம் பணம் இல்லை, பொருளாதார நெருக்கடிகள். அதுக்கு காரணம் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணி அந்த அவங்க சரியா ஒரு வாழ்க்கை வாழ முடியல. கணவன் மனைவியும் எங்கேயும் போக முடியல, எதுவும் வாங்க முடியல, சாப்பிட முடியல. அந்த நிலைமைக்கு போயிடுது. அதனால ஏற்கனவே உங்களுக்கு கடன் இருந்தா அந்த கடன் பாரத்தை உங்கள் மகன் சுமக்கிற மாதிரியோ உங்கள் மகள் சுமக்கிற மாதிரியோ இருக்கவே கூடாது. நீங்க அதற்கான பணத்தை ரெடி பண்ணணும். கல்யாணத்தை பார்க்கும் போதே பணத்தையும் அதுக்காக நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ணிடணும். அடுத்த மாசம் கல்யாணம், இந்த மாசம் பார்த்துக்கலாம், இந்த பார்த்துக்கலாம் வேலையெல்லாம் ஆகவே ஆகாது. 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னே அல்ல அதற்கு முன்னாக ஒரு ஆடியோ ஏதோ ஒரு சீட்டோ ஏதோ போட்டு எடுத்து ஒரு குறிப்பிட்ட தொகையை எவ்வளவு செலவு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு பணத்தை நீங்க சேமிச்சு தான் கல்யாணம் பண்ணணும். அல்லேலூயா. இனிமே கல்யாணம் பண்ணி வைக்கும் போது நான் கேள்வி கேட்பேன், உங்களுக்கு கடன் இருக்கிறதா? எல்லா இதுக்கு முன்னாலே நிறுத்தி, உங்களுக்கு கடன் இருக்கிறதா, இந்த மணமகன் கடனை கட்டணுமா அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்பேன். நீங்க அதுக்கு பதில் சொல்லணும், அப்பா அம்மா பதில் சொல்லணும். ஏன்னா எதை சொல்றேன்னா, நான் பார்த்ததுல குடும்ப பிரச்சனைக்கு காரணம் பணம் இல்லாதது. அந்த பணம் இல்லாம போறதுக்கு காரணம் என்ன? கல்யாணத்துக்கு கடன் வாங்கிட்டாங்க. அந்த கல்யாணத்துக்கு கடனை 2 வருஷம் 3 வருஷம் கட்டுறாங்க. இந்த 2-3 வருஷம் தான் அவங்க அன்பா இருப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி 30 வருஷம் அன்பா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க.
இந்த 2-3 வருஷம் ஜாலியா அன்பா இருக்க வேண்டிய அவங்க இப்ப இந்த கடனை கட்ட முடியாதல்ல, பிள்ளை கேட்டதை வாங்கி மனைவி கேட்டதை வாங்கி கொடுக்க முடியல, ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக முடியல, ஒரு காரியத்தை செய்ய முடியல, என்னடா வாழ்க்கைன்னு முதல்லயே அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதனால என்ன சொல்றேன்னா, ஒருவரும் ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் உங்களுடைய பிள்ளைகள் திருமண வயதை எட்டுகிறார் என்றால் ஏதாவது சேர்த்து வைங்கள். அந்த சேர்த்து வைத்ததை கொண்டு கல்யாணம் பண்ணுங்க. இல்லாட்டி என்கிட்ட வந்து சொல்லுங்க, பாஸ்டர் ஒண்ணுமே சேர்த்து வைக்கல, இந்தாங்க 5000 ரூபாய் அப்படின்னு சொல்லுங்க. சபைக்கெல்லாம் சாப்பாடு போட்டு நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க கடனாளியா இருக்கக்கூடாது என்பதற்காக நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அதுபோல பெண்ணில் 2 பேரும் வேலை செஞ்சு கட்டிட்டு வாங்க அப்படின்னா 1 வருஷம் தான் வேலை செய்ய முடியும், அதுக்கு மேல வேலை செய்ய முடியாது. அல்லேலூயா. ஒருவேளை ஐடி கம்பெனில எல்லாம் நீங்க இருக்கிறீங்கன்னா, சில கம்பெனி நல்ல நல்ல கம்பெனின்னா மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்குறாங்க, சம்பளத்தோட லீவ் கொடுக்குறாங்க, அப்படின்னா சமாளிக்க முடியும். இப்ப அதெல்லாம் அப்படியெல்லாம் யாரும் இல்லை. அதனால நீங்க அதை என்ன செய்யணும்? ஆமா, கண்டிப்பாக அதை கடைபிடிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. பெண்களானால் 21 வயதிலே தேட துவங்கி விடுங்கள். அல்லேலூயா. ஆமா, ஏதாவது பிள்ளைகளுக்கு முக்கியமாக இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். ஆண்களை பொறுப்புள்ளவர்களாக்குங்கள். அவன் பொறுப்பு இல்லாதவனா இருந்தா கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. கல்யாணம் இல்லாம இருந்துட்டு போறான். இனிமே வர்ற நாட்கள் இப்படி எல்லாம் நிறைய நடக்க போகுது. நிறைய பேர் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அமெரிக்காவில் இப்ப எல்லாம் அமெரிக்கா தேசத்துல ரொம்ப டிவோர்ஸ் இருந்துதான். டிவோர்ஸ்னா விவாகரத்து நடைபெற்று கொண்டிருந்த நாடு. இப்ப அங்க விவாகரத்தே இல்லையா, ரொம்ப குறைஞ்சிருச்சான். அட இது என்னடா அவ்வளவு என்ன மாற்றம் நடந்துன்னு பார்த்தா, இங்க இப்ப அங்க எல்லாம் அதிகமா கல்யாணமே பண்றது இல்லையா, கல்யாணம் பண்ணாமலே சேர்ந்து வாழ்ந்து விடுறாங்க. அப்புறம் டைவர்ஸ் தேவையில்லையே, டைவர்ஸ் தேவையில்லை. அப்படிதான் அங்க எல்லாம் நடக்குது. வெளிநாட்டு மோகம் இந்தியாவுக்குள்ளே வந்து கொண்டே இருக்குது, ஒண்ணுக்கு ஒண்ணா வந்துட்டு இருக்கு. எப்படி நம்ம ட்ரெஸ்ல ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ இந்த பேண்ட் இந்த ஷர்ட், இப்ப இந்த அரைக்கால் சட்டையெல்லாம் அதெல்லாம் போட்டுட்டு ரோட்ல எல்லாம் அலைகிறாங்க. இதெல்லாம் வெளிநாட்டு கலாச்சாரம். எப்படி வெளிநாட்டு கலாச்சாரம் உடையிலே வந்ததோ, உணவிலே பர்கர் பிஸா எல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? வெளிநாட்டிலிருந்து வந்தது போல வாழ்க்கை முறையே இப்ப வெளிநாட்டிலிருந்து வந்துருச்சு. அதனால ஆண் திருமணம் செய்து கொள்ளலாம், பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுகிறார், அல்லது திருமணம் பண்ணா டைவர்ஸ் பண்ணிக்கலாம், விவாகரத்து எத்தனை வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வெளிநாட்டு கலாச்சாரம். அந்த கலாச்சாரம் நம்முடைய உடை வந்தது போல, உணவு வந்தது போல வாழ்க்கையிலும் வந்து கொண்டிருக்கிறது. இனி எதிர்காலத்தில் இப்படியெல்லாம் நம்ம வரும். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் இந்த வசனத்தை மனதிலே கொள்ள வேண்டும். நாம் திருமணம் செய்ய வேண்டும். திருமணம் செய்த பிறகு வாழ்க்கையெல்லாம் அந்த ஒருவனோடு வாழ வேண்டும். பிரிந்திருக்க கூடாது, விவாகரத்து பண்ணக்கூடாது. இதுதான் நம்முடைய வாழ்க்கை என்று வாழ்ந்துவிட வேண்டும். இதுதான் வேதம் சொல்லி இருக்கிற சட்டம். அல்லேலூயா. நம்ம உலக கலாச்சாரத்தின்படியாய் வாழுகிறவர்கள் அல்ல, வேதத்தின் கலாச்சாரத்தின்படியாய் வாழுகிறவர்கள். அதை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. பிள்ளைகளை வளர்க்கும் போது ஆண் பிள்ளைகளுக்கு சமைக்க கற்றுக் கொடுங்க தயவு செய்து. இனிமே ஆண்கள் சமைக்காம வேலை ஆகாது. எல்லா தாய்மார்களும் ஆண்களுக்கு சமைக்க கற்றுக் கொடுங்கள். அப்பத்தான் அவன் கல்யாணம் பண்ண பிறகு கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியும். எந்த ஆண் சமையலறை போய் சமைக்கிறானோ அந்த குடும்பத்தில் கொஞ்சம் சமாதானம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சமைக்கணும். அந்த சமையலுக்கு ஹஸ்பண்ட் வைஃபுக்கு ஹெல்ப் பண்ணாதான், சமையலறையில் போய் ஹெல்ப் பண்ணாதான் மனைவி கொஞ்சம் மனசு ஆறும். அங்க உட்கார்ந்து பேப்பர் படிச்சு டிவி படிச்சுட்டு அப்படியே இருந்தா மனசு ஆறவே ஆறாது. நான் பாரு இத்தனை கஷ்டப்பட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு அங்க பாரு டிவி பார்த்துட்டு அந்த மாதிரி அப்படி இருக்கிற அப்பா என்ன உள்ள என்ன செய்யும், அப்படியே கொழுந்து விட்டு எரியும். அப்படியெல்லாம் எரியாம இருக்கணும்னா ஆண் என்ன செய்யணும்? ஆமா, சமையல் அறைக்குள்ள போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். அதனால தாய்மார்கள் பொம்பளை பிள்ளைக்கு தான் இல்ல, ஆம்பளை பசங்களுக்கு என்ன செய்து கொடுக்கணும்? ஆமா, அம்மா வீட்டுக்கு 10 நாள் போயிருவாங்க, அப்புறம் டெலிவரிக்கு 6 மாசம் 1 வருஷம் போயிருவாங்க. பையன் என்ன செய்வான்? அப்ப சமைச்சு சாப்பிடணும்ல. அல்லேலூயா. அதனால சமையல் கற்றுக் கொடுக்கணும். பொம்பளை பிள்ளைகளுக்கு கண்டிப்பா சமையல் கற்றுக் கொடுக்கணும். நான் இனி அந்த கேள்வியும் கேட்பேன், உனக்கு சமைக்க தெரியுமா? என்னெல்லாம் சமைக்க தெரியும்? லிஸ்ட் கொடு, ஒரு நாள் சமைச்சு காட்டு. கல்யாணத்துக்கு முன்ன ஒரு நாள் பாஸ்டர்மாவும் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டு பார்ப்பாங்க. ஆமா, கல்யாணத்துக்கு முன்ன இந்த டெஸ்ட் எல்லாம் வைக்க போறேன், போய் வேற யாரும் கிச்சனுக்குள்ள போக கூடாது, அவங்க போய் சமைச்சு எடுத்துட்டு வரணும், அதை நான் சாப்பிடணும், நான் சர்டிபிகேட் கொடுத்த பிறகுதான் கல்யாணம் ஆகும்.
ஏன்னா இன்னைக்கு சமைக்க தெரியலங்கிற ஒரு பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. அது அம்மாமார் ரொம்ப ரொம்ப அப்படியே என்ன சந்தோஷத்தோட சொல்றாங்க. நீங்க சந்தோஷத்தோட சொல்லுவாங்க, உங்க புள்ள போய் அனுபவிக்கும். நல்ல ஆண்களை கவருவதற்கு, புருஷனை கவருவதற்கு முதல் கவர்ச்சி சாப்பாட்டுல தான். நல்ல சாப்பாடு போட்டுருங்க, கணவன் மயங்கிடுவார். முதல்ல அதை செய்யுங்க. சாப்பாடு சமைக்க தெரியாது, அது அப்படித்தான் இப்படித்தான். அப்ப ஹோட்டலுக்கு போவான், ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுவாங்க. அப்ப வீட்டுல இந்த மாதிரி இல்லையே, அங்க சாப்பிட்ட மாதிரி இல்லையே, எங்க சாப்பிட்ட மாதிரி இல்லையேன்னு குடும்பத்துல பிரச்சனை வரும். அதனால பெண்களுக்கு, பிள்ளைகளுக்கு சமையலை கற்றுக் கொடுங்கள் சிறு வயதிலிருந்தே. நான் இன்னொன்னு எக்ஸ்ட்ரா சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் தெரியுமா? அம்மா மாதிரி நடக்க கூடாது, மாமியார் மாதிரி நடக்கணும். அம்மாமார் யார் மாதிரி நடக்கணும்? மாமியார் மாதிரி நடக்கணும். மாமியார் மாதிரி பேசணும், மாமியார் மாதிரி திட்டணும், மாமியார் மாதிரி முறைக்கணும். அப்போ அந்த மாமியார்ட்ட போன பிறகு இந்த மாமியார் அந்த மாமியாரை விட பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? இல்லாட்டி எங்க அம்மா பாரு என்ன திட்டுறதே கிடையாது, நான் சமையல் பக்கம் என்ன விட்டதே கிடையாது, நான் வீடு தொடச்சதே கிடையாது, இங்க வந்து வீட்டை துடைக்கிறேன், சமையல் பண்ணேன், துணியை துவைக்கிறேன், அதை செய்யறேன், எதை செய்யறேன், இந்த மாமியார் பார்த்துட்டே இருக்கேன். அல்லேலூயா. சொல்றேன், உண்மையில நீங்க திட்டி வளர்த்தா அங்க திட்டு வாங்க வேண்டாம். நீங்க திட்டாம வளர்த்தீங்க, அங்க போய் திட்டு வாங்கும். நீங்க அடிச்சு வளர்க்கல, அங்க போய் அடி வாங்கும். நீங்க சமைச்சு காட்டல, அங்க போய் நீங்க சமைச்சு காட்டணும். மாமியார் போய் சமைக்க வேண்டியதான் மருமகனுக்கு. அல்லேலூயா. ஏன் நான் சொல்றேன்னா, சமையல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வீட்டு வேலைகள் கண்டிப்பா செய்யணும். கலெக்டர் ஆனா கூட கலெக்டர் வீட்டு வேலை செய்யணும். அப்ப வீட்டு வேலை தெரியாம பிள்ளைகளை வளர்க்குறாங்க நிறைய பேர். எனக்கு தெரியும், நிறைய பேரண்ட்ஸ், நிறைய தாய்மார்கள் இங்க இருக்கிறாங்க. முகத்தை இப்படி வைக்கிறாங்க. நீங்க இப்படி வச்சாலும் சரி, இப்படி வச்சாலும் சரி. இன்னும் சமையலறைக்குள்ள பிள்ளைகளை விடாத பெற்றோர்களுங்க இருக்கிறாங்க. அடி வாங்கும். உங்க வீட்டுல வந்து நிற்கும். சமைச்சு போட்டா இந்த சமையலை விட்டுட்டு நான் எங்க போறதுன்னு வீட்டுல புருஷன் அடங்கி இருப்பான். புரியுதா உங்களுக்கு? நல்ல சமைச்சு நல்ல டேஸ்டா சமைக்க கற்றுக் கொடுங்க. சமையல் கலையை கற்றுக் கொடுக்கிற இடமெல்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் அனுப்புங்க. அல்லது யூடியூப்ல பார்த்து பிள்ளைகிட்ட சமையல் பொறுப்பை விடுங்க. அல்லது வாரத்துல ஒரு நாள் நீதாமா சமைக்கணும், இன்னைக்கு உன் சமையல்னு சொல்லிருங்க. ஆம்பளை பிள்ளைகிட்ட அப்படி சொல்லுங்க, இன்னைக்கு உன் சமையல் தான் அப்படின்னு ஒரு நாள் ஃபுல்லா விட்டுருங்க. காலையில டிஃபன் எப்படி சமைக்குது, மத்தியானம் எப்படி சமைக்குது, நைட் எப்படி சமைக்குது. ஆமா, ரொம்ப 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 முக்கியமானது. சமையலை கற்றுக் கொடுங்கள். இல்லாவிட்டா குடும்ப பிரச்சனை தீரவே தீராது. எந்த கோபத்துல இருக்க கணவனுக்கும் ஒரு நல்ல சாப்பாடை போட்டுட்டா, இந்த சாப்பாடு விட்டுட்டு நான் எங்க போறது அப்படின்னு நினைச்சு அடங்கி வீட்டுல இருப்பாங்க. அல்லேலூயா. அதே மாதிரி சிக்கனமாய் வாழ கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளுக்கு சரி, பையங்களுக்கு சரி, சிக்கனமாய் வாழ கற்றுக் கொடுங்கள். எளிமையாய் வாழ கற்றுக் கொடுங்கள். மாமியாரையும் பார்க்கணும்னு சொல்லி சொல்லி வளருங்க. இப்ப என்னாச்சுன்னா, எந்த குடும்பத்துக்கும் சொந்தக்காரன் வர்றது கிடையாது. சொந்தக்காரன் வர்றதே கிடையாது. பிள்ளைகளுக்கு சொந்தக்காரன் மாமனா, மச்சானா, பெரியப்பாவா இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. அல்லேலூயா. ஒருவன் திருமணம் செய்யும் போது அவனுடைய பொறுப்புகள் அதிகமாகிறது. என்ன பொறுப்பு அதிகமாகிறது? அங்கே ஒரு அப்பா, ஒரு உறவு பெருசாகிறது. 2 பெரியவர்கள், அப்பா அம்மா, அவளுடைய மாமன் மச்சான், அவளுடைய பெற்றோர்கள், அவளுடைய பெரியப்பாக்கள், இப்படி சொந்தம் போது. ஆமாங்க, சொந்தத்தை ஆதரிச்சு வாழணுங்க. அதான் வாழ்க்கை. சிலவங்க வீட்டுல ஒருத்த கால் வைக்கவே மாட்டான், இவங்களும் கால் வைக்க மாட்டாங்க. நான் உண்டு, என் குடும்பம் உண்டு. நெவர் நெவர் நெவர். அப்படி ஒரு காலம் வாழாதீங்க. கொஞ்சம் செலவுதான், ஆனா அதுதான் உங்களை கடைசி காலத்துல உங்களுக்கு உதவியா இருக்கும். சொந்த பந்தங்களை பார்த்து பிள்ளைகளை வளர்க்க சொல்லுங்க. அம்மா வர்றாரு, மாமா வர்றாரு, அப்பா வர்றாரு, அவங்களுக்கு அப்பா வந்த உடனே தண்ணி எடுத்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லுங்க. தண்ணி எடுத்து கொடுக்கறது, டீ வச்சு கொடுக்கறதெல்லாம் சின்ன பிள்ளை. ஒரு 10 இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. 10 இயர்ஸ்ல பிள்ளைகளை டீ வைக்க கற்றுக் கொடுங்க. வர்றவங்களுக்கு டீ கொண்டு கொடுங்க, அப்பாவுக்கு இதை கொண்டு கொடு, அப்பாவுக்கு சாப்பாடு போட்டு கொடு. இப்படி எல்லாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடவே தெரியல. நான் ஒரு நாள் பார்த்தேன், எங்க வீட்டுல ஒரு பிள்ளைய சாப்பாடு போட சொன்னோம், அந்த கை இப்படி இருக்கிறத இப்படி பிடிச்சி போடுது. ஆமா, நான் கண்ணால பார்த்தேன். இப்படி அன்னக்கரண்டி, அதுக்கு பேரு. ஆமா, அன்னக்கரண்டி இப்படிதான் இருக்கும். அது பிள்ளை சோறு போடுது, இப்படி போடுது, இப்படி ஓடுது. அப்போடா, எப்படி இருக்கு பாருங்களேன். அப்படின்னா அதுக்கு சாப்பாடு போடவே தெரியாது, அப்ப சமைக்க தெரியுமா? யோசித்து பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்படி நிறைய பெற்றோர்கள் செல்லமாய் வளர்க்குறீங்க. செல்லமாய் வளர்த்த பிள்ளை ரொம்ப அடி வாங்கும். நான் சொல்லுவேன், அது எனக்கு பயமே கிடையாது. ஏன்னா இந்த செல்லம் அங்க நடக்காது.
இங்க நீங்க செல்லமா வளர்த்துருவீங்க, இதுக்கெல்லாம் சேர்ந்து அங்க போய் படும். அதுக்கு பதிலா இங்கே சொல்லி சொல்லி வளங்க, சமைக்க சொல்லி கொடுங்க, வர்றவங்களை உபசரிக்க சொல்லி கொடுங்க, சாப்பாடு அப்பாவுக்கு நீ போட்டு கொடுன்னு சொல்லுங்க, டீ வச்சு கொடுன்னு சொல்லுங்க, அப்பாவுக்கு பெட் போட்டு கொடுன்னு சொல்லுங்க, அப்பாவுக்கு பெட் விரிச்சு கொடு, அப்பா படுத்த படுக்கை எடுத்து வை. இப்படி எல்லாம் பழக்கினீங்கன்னா அது போற இடத்துல அது செய்யும். இல்லாட்டி அவன் தான் கூட்டணும், அவன் தான் சமைக்கணும், அவன் தான் பெட் போடணும், அவன் தான் படுக்கணும், அவன் தான் எடுத்து வைக்கணும். இப்படி நிறைய வீட்டில் நடக்குது. இதெல்லாம் பெண்கள் தான் செய்யணுமான்னா கண்டிப்பு இல்லை. அதெல்லாம் நல்ல பழக்கங்கள். நம்முடைய முன்னோர்கள் அப்படி செஞ்சாங்க, அவங்க நல்லா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் இல்ல. அதனால குடும்பம் ரொம்ப ரொம்ப மோசமானதா இருக்கு. அதனால கண்டிப்பாக பெற்றோர்கள் பார்க்க வேண்டும். பெற்றோர்கள் பார்க்கலன்னா அவங்களா பார்ப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வயது வரை பிள்ளை பார்க்கும், என்னடா நம்ம அப்பா அம்மா பார்க்கவே மாட்டாங்க போல் இருக்கு, நாமளே பார்த்துக்கலாம் அப்படின்னு புள்ள நினைக்கும், இல்ல பையன் நினைப்பான். குறித்த காலத்துக்கு முன்பாக அவங்களுக்கு அந்த வயது எட்டும் போது அந்த திருமணத்தை செய்து வையுங்கள். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன், எந்த காரணத்தை கொண்டும் லவ் மேரேஜ் அல்லது காதல் திருமணம் அல்லது விரும்பி திருமணம் பண்றது வேதத்தின்படியாய் தவறு. ஈசாக்கை குறித்து சொல்லி இருக்கிறது, ரெபேக்காளை எலியேசர் வந்தபோது ஈசாக்கு ரெபேக்காளை அழைத்துக் கொண்டு அவரை மனைவியாக்கி அவளை சிநேகித்தான். மனைவி ஆக்கின பிறகு சிநேகிக்கணும், இல்லாட்டி என்ன நடக்கும்? மாவரைப்பீங்க. தெரியுங்களா உங்களுக்கு? சிம்சோன் என்ற ஒரு மனுஷன் இருந்தான், அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது, சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டான். 3ஆம் வசனம், அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியதென்ன? உன் சகோதரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனமனத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அல்லேலூயா. என் கண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அப்படித்தானே சொல்லுவோம். இங்க கண்ணுக்கு பிரியமான, எனக்கு பிடிச்சிருச்சு, அவளையே திருமணம் செய்து கொள்ளுங்க, செய்து வைங்கன்னு சொன்னா அவனுடைய பெற்றோர்கள் எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க, அவன் கேட்கவே இல்லை. அங்கே 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்குது, அவன் போய் அந்த பெண்ணோட பேசினான், அவன் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அவன் ரொம்ப விரும்பினான். அல்லேலூயா. இடையில உள்ள விஷயத்தை எல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஆனா 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. நீ விரும்பி திருமணம் பண்ணா சிறைச்சாலையில போய் மாவரை காட்டாலும் வீட்டுல மாவரைப்ப அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்க. என்னவெல்லாம் நடந்திருக்கு பாருங்க. அவன் கண்ணை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்துக் கொண்டிருக்க வைத்தார்கள். அல்லேலூயா. நான் இடையில உள்ளதெல்லாம் சொன்னா ரொம்ப நேரம் ஆயிரும். இப்ப என்னுடைய வசனத்தை தான் சொல்றேன். ஒரு காலம் இவ்விதமான திருமணத்தை செய்யாதீர்கள். அது உங்களுக்கு சமாதானமா இருக்காது, அது உங்களுக்கு சந்தோஷமா இருக்காது, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது, அது வேதத்தின்படியும் சரியில்லை. ஒருவேளை நீங்க சொல்ல, நாங்களாம் லவ் மேரேஜ் பண்ணோம், நல்லா தான் இருக்கிறான்னு, உன் பிள்ளையும் அதே பண்ணும். அந்த பிள்ளைக்கு சொல்ல முடியாது, நீ லவ் பண்ணாதன்னு சொல்ல முடியாது. எங்க அப்பா அம்மாவே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, ஏப்பா பெருசா பேசுறீங்க, நீங்க மட்டும் எந்த சர்ச்சில் வச்சு எப்படி பண்ணீங்க கல்யாணம்? நீங்களாம் ஓடி போய் தானே கல்யாணம் பண்ணீங்க, நீங்களாம் லவ் பண்ணி தானே பண்ணீங்க அப்படின்னு சொல்லும். அல்லேலூயா. அதனால லவ் மேரேஜ் இந்த சபைக்கும் சரி வேதத்தின்படியும் சரியானதல்ல. லவ் பண்ணிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னா பண்ணி வைக்க மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அல்லேலூயா காணோம்? பெத்தவங்க இல்ல, ரொம்ப ரொம்ப அப்படியே இது கேட்குறீங்களா? அப்செட் ஆயிட்டீங்களா? அதுவும் விசேஷமாய் இந்த சபையில மேரேஜ் டுகெதர் இல்ல. இந்த சபையில அந்த பையன் நல்லா இருக்கிறான், எனக்கு இந்த ஜான் பாலை காப்பாத்துறதே கஷ்டமா இருக்கு, அவன் மேல போடுற கண்ணெல்லாம் பார்த்தா அவனை காப்பாத்துறதே எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு, இங்க எப்படிதான் காப்பாத்துறது தெரியல. இந்த சபையில ஒருவரை நீங்க திருமணம் செய்யக்கூடாது. அல்லேலூயா.
ஏன்னா அது கெட்ட பேர் வரும். தப்பு இல்லை, அது அதுல ஒன்றும் வேதத்தின்படியே தப்பு இல்லை. ஓ, அன்னைக்கு பார்த்தேன், சாப்பிடும்போது இப்படி பார்த்தாங்க, போகும்போது இப்படி இருந்தது, அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் அப்படின்னு பேர் வரும். அதனால இந்த சபைக்குள்ளேயே திருமணம் செய்வதற்கான அனுமதி இல்லை. வேறு சபைகளிலும் பெந்தேகோஸ்தே சபையிலிருந்து தான் நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும். நம்முடைய சபைக்கு பேரே பெந்தேகோஸ்தே சபை. இதுல போய் ஆர்சியில போய் ஒரு பொண்ணு பார்த்தேன் நல்லா இருக்குது, சிஎஸ்ஐல போய் ஒரு பொண்ணை பார்த்தேன் நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். இங்க அப்படித்தானே, அவன் பார்வைக்கு நல்லா தான் இருந்துச்சு. எப்படி திரும்ப திரும்ப அந்த வசனம் சொல்லி இருக்கு பாருங்க. 16ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிறது, அங்கே 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலையும் சொல்லி இருக்கிறது, 16ஆம் வசனத்தில எல்லாம் சொல்லி இருக்கிறது. அதற்கு பின்பு அவன் சேரே காற்றங்கரையில் இருக்க தெளிலாள் என்ன ஒரு பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாயிருந்தான். கடைசியில் இப்படி நடந்தது. அதனால இந்த லவ் மேரேஜ் ஏற்றுக்கொள்ளக்கூடியதே அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அல்லேலூயா சொல்லலைன்னா நிறுத்துங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. நான் நிறுத்துற மாதிரி இல்லை. இதை உடனே முடிக்கவும் முடியாது, எனக்கு கொஞ்சம் சொல்லித்தான் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. லவ் மேரேஜ் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. எப்படி பிள்ளை லவ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது? சில அம்மாமார் சொல்லுவாங்க, லவ் மேரேஜ் ஓடி போற அளவுல இருக்கிறாங்க, அம்மாவுக்கு தெரியாதான். நீ எல்லாம் ஒரு தாயாவே இருக்க முடியாது. பிள்ளையுடைய முகத்தை பார்த்தா அம்மாவுக்கு தெரியணும். பிள்ளையோட முகத்தை பார்த்தா தாய்க்கு தகப்பனதெல்லாம் பிள்ளை முகத்தையே பார்க்க மாட்டான் பாருங்க. இந்த அப்பா மாதிரி பிள்ளை முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க, அதுக்கு நேரமும் இருக்காது, சம்பாதிக்கிறதோட சரி. பிள்ளை முகத்தை பார்த்தாலே தெரியணும், ஓஹோ ஏதோ நடக்குது. அல்லேலூயா. ஆமா, பிள்ளை தனியா உட்கார்ந்து அப்படி சிரிச்சுச்சுன்னா ஏதோ இருக்குன்னு அர்த்தம். அப்படியே சிரிச்சுட்டே போகும். ஒண்ணு நம்ம ஜோக்கெல்லாம் ஒண்ணு சொல்லி இருக்க மாட்டோம், ஒரு ஜோக்கு நடந்திருக்காது. பிள்ளை அப்படியே சிரிச்சுட்டே போகும். எதை நினைச்சு சிரிக்குது? எங்கேயோ எதை நினைச்சோ சிரிக்குது. புரிஞ்சுக்கணும். டேய் வாடிங்க வாடிங்க என்ன சிரிக்கிறார்? முடிய புடிச்சு நிறுத்தி சொல்லுடி, இப்ப சொல்லாம விட மாட்டேன்டி. அதே மாதிரி பிள்ளை போய் தனியா அப்படியே உட்கார்ந்து இப்படி இருந்தா பிடிக்கணும். சொல்லுடி, யாரடி என்னடி நினைச்சிட்டு இருக்க? அதான் மாமியார் மாதிரி கேட்கணும், அப்பதாங்க புரியும். அதே மாதிரி பையங்களும் தான். நான் என்ன சொல்றேன், பிள்ளைகளை தாய்க்கு அருகிலே படுக்க வைங்க, ஒரே ரூம்ல படுக்க வைங்க. வேற ரூம் கொடுக்க இருந்தாலும் கொடுக்காதீங்க. வாலிப பிள்ளைகளுக்கு தனியா ரூம் கொடுக்கவே கூடாது, அம்மா கூட தான் படுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பதான் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பிள்ளை அடிக்கடி கோவப்படுதுன்னு வைப்போம், அது ஒரு இண்டிகேஷன். 3 இண்டிகேஷன் சொல்றேன். ஒண்ணு அப்படியே ஒன்னும் நடக்காமலும் சிரிக்குதுன்னா பைத்தியக்காரின்னு அர்த்தம், எதுல ஒண்ணுல பைத்தியம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எங்கேயோ யோசிச்சுட்டு இருக்குன்னா யாரையோ யோசிச்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். 3வது எதுக்கு எடுத்தாலும் கோபம் வருதுன்னா எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம். 3 இண்டிகேஷன் பார்த்துக்கோங்க. அம்மா மாருக்கு தெரியாட்டி இனி கொஞ்சம் கவனிங்க. உங்க பிள்ளை எப்போ சிரிக்குது, எப்படி சிரிக்குது, எப்போ தனிமையா இருக்குது, எப்போ கோபப்படுது, இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பையங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? சில்லுன்னு முடி வளர்ப்பான் பாருங்க, அப்பவே தெரிஞ்சுக்கோங்க எங்கேயோ என்ன போடுறான், அடி போடுறான். ஆமா, முதல்ல தான் அது ஒரு இண்டிகேஷன் தான். தலையில பரட்ட மாதிரி வளர்த்துட்டான்னு வைப்போம், அவன் எங்கேயோ அடி போடுறான்னு அர்த்தம். அதனால தூங்கிட்டு இருக்கும்போது கத்திரி எடுத்துட்டு போய் கட் பண்ணிருங்க. அல்லேலூயா. ஏன்னா இப்படி பார்க்கிறது பிள்ளைகளுக்கு ரொம்ப பிரியம். ஹாய் ஸ்டைலா இருக்கு, நல்ல முடியல நல்லா இருக்குன்னு சொல்லுது. அவன் முடி நல்லா இருக்க கூடாது, அவன் அழகா இருக்க கூடாது. அழகா இருந்தா பெண்கள் வலை போடுவார்கள். வலை போடுவதில் ஆண்களை காட்டிலும் பெண்கள் அதிகம். அந்த வலையில இது விழும். அல்லேலூயா. பொறுப்புள்ளவனாக வளருங்கள். ஆண்களை எளிதிலே கண்டுபிடிக்க முடியாது, பெண்களை எளிதிலே கண்டுபிடித்து விடலாம். ஆனால் ஆண்கள் வீட்டிலே பொறுப்புள்ளவனாக வாழ்வன். நான் ஒண்ணு சொல்வேன், அம்மா கிட்ட மகன் எப்படி நடந்து கொள்கிறானோ அப்படித்தான் மனைவியிட்ட நடந்து கொள்வான். இது ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பிரின்சிபல். அம்மா கிட்ட மகன் அன்பாய் நடந்து கொள்றான்னா தனக்கு வர்ற மனைவியிட்டையும் எப்படி நடந்து கொள்வான், நல்லா நடந்து கொள்வான். அதனால பையங்க அம்மாட்ட நல்லா நடந்து கொள்ள என்ன செய்யுங்க, பழகிக்கொள்ளுங்கள். அம்மாட்ட அன்பாய் நடந்து பழகிக்கொள்ளுங்கள், அப்பாவை விட்டுறாதீங்க. அல்லேலூயா. சரி இருக்கட்டும். அடுத்தது என்ன அப்படின்றால் இந்த மனமுறிவு, டிவோர்ஸ்.
நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? காலம் கெட்டு கிடக்கு. இப்போ சுவாவ அன்பு இல்ல, மனசாட்சியே இல்ல, குடும்பம் என்கிற சமூக விதி இல்ல, கணவனுக்கு மனைவி பயப்படுறது இல்ல. முந்தி ஒழுக்கம் இருந்துச்சு, இப்ப ஒழுக்கம் இல்ல. முந்தி தெய்வ பயம் இருந்துச்சு, இப்ப தெய்வ பயம் இல்ல. முந்தி எல்லாம் பொறுமை இருந்துச்சு, இப்ப பொறுமையே கிடையாது. முந்தி எல்லாம் பொய் சொல்ல யோசிப்பாங்க, இப்ப யோசிச்சு பொய் சொல்றாங்க. முந்தி எல்லாம் அப்பா முன்னாடியே மகன் உட்கார மாட்டான், இப்ப அப்பா நின்றுட்டு இருக்காரு, மகன் காலுக்கு மேல கால் போட்டு உட்கார்ந்து. எவ்வளவு காலம் மாறி போச்சுன்னு சொல்ல விரும்புறேன். முந்தி எல்லாம் கடன் வாங்குவது அவமானமா இருந்துச்சு, இப்ப கடன் வாங்குறது ஒரு கெத்தா தெரியுது. முந்தி எல்லாம் மாமியார மதிச்சாங்க, இப்ப மாமியார மிதிக்கிறாங்க. காலம் மாறி போச்சு. மருமகளை மகளா நினைச்சாங்க, இப்ப அப்படி நினைக்கிறது இல்ல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். பிள்ளைகள் பையன்கள் இப்படி சொல்லுவாங்க, எல்லாருக்கும் 2 மனைவி, எல்லாருக்கும் 2 கணவன் இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன பாஸ்டர் அப்படிங்கிறீங்களா? ஒன்று கனவு கணவன், இன்னொன்று கனவு மனைவி. கனவு மனைவி, என் மனைவி இப்படித்தான் இருக்கணும், அப்படி ஸ்டைலா இருக்கணும், இப்படின்னா ஆபீஸ் போகும்போது கொண்டு வந்து அந்த சாப்பாடு தரணும், சில நேரம் ஊட்டி விடணும், சில நேரம் ஷூ எல்லாம் கழட்டணும், சில நேரம் எனக்கு இப்படி எல்லாம் பார்க்கணும், எனக்கு அப்ப ராஜா மாதிரி படுத்திருப்பேன், காலு கையெல்லாம் அமுத்தணும். அப்படிப்பட்ட கனவெல்லாம் கனவு மனைவி இருக்கும். மனைவிக்கு இருக்கும் கணவன். வரும்போதெல்லாம் பொட்டெல்லாம் வாங்கிட்டு வருவாரு, கூட்டிட்டு போவாரு, ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போவாரு, பார்க்கு கூட்டிட்டு போவாரு. ஐயோ அப்படியெல்லாம் அங்கெல்லாம் பார்த்தனே, எனக்கு வர்ற கணவனும் அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு கனவு கணவன் இருப்பாங்க. இப்ப கனவு கணவனோட வாழ்ந்தீங்கன்னா நிஜ கணவனை டிஸ்மிஸ் பண்ணணும். கனவு கணவனையும் கனவு மனைவியையும் முதல்ல டிவோர்ஸ் பண்ணணும். கனவு நடக்கவே நடக்காது தம்பி. நீ தேன் கூட்டுல கை வைக்கிற, தேன் கூட்டுல கை வச்சா என்ன நடக்கும்? தேன் நீச்சி குட்டும் குட்டும். சிங்க கபில போற சிங்கம் என்ன செய்யும்? பாயும். அப்படிங்கிற எண்ணத்தோட எனக்கு எல்லாம் பண்ணி கொடுப்பா, நான் ராஜா மாதிரி இருப்பேன், நான் சமைக்க மாட்டேன். சில ஆண்கள் அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. நான் சட்டை போட்டு நான் சமைச்சிருவேன், மருமகனை காணோம், அவருக்கு டீ வைக்கவே இன்னும் தெரியல. கஷ்டம்தான், வாழ்க்கையில கஷ்டம்தான். ஏன் சொல்றேன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியங்கள். இந்த கனவு கணவனையும் கனவு மனைவியும் டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் நீங்க கல்யாணம் பண்ணணும். இல்லாட்டி அந்த கனவையே நினைச்சிட்டு இருப்பீங்க. நான் இப்படி நினைச்சேன், நான் இப்படி நினைச்சேன், நான் இப்படி நினைச்சேன், அப்படி எல்லாம் நினைச்சேன், இப்படி எல்லாம் நினைச்சேன், இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு வருத்தப்படுவீங்க. அப்படி வருத்தப்படும் போது என்ன ஆகும்? நிஜ கணவன்கிட்ட நிஜ மனைவியிட்ட உண்மையான அன்பு இருக்க முடியாது, அன்பா இருக்க முடியாது. எதிர்பார்த்துக்கு மாறாக நடக்கும், எதிர்பார்த்துக்கு மாறாகத்தான் நடக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. திருமணத்துல நினைக்கிற மாதிரி கல்யாணம் நடக்காது. நினைக்கிற மாதிரி கல்யாணம் நடந்தா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அப்பா அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது. நினைக்கிறதுக்கு மாறாதான் நடக்கும். கல்யாணத்துக்கு முன்னால இருக்கிற வாழ்க்கைக்கும் அதற்கு பிறகு மற்றொரு வாழ்க்கை ஆரம்பமாகிறது. நான் தான் சொல்லுவேன், உபத்திரவ காலம் முடிஞ்சது, மகா உபத்திரவ காலம் துவங்குது தம்பி. கல்யாணம் பண்ணி ஜாலியா இருக்கலாம் நினைக்கிறீங்களே, முடியாது. இப்ப அம்மாவுடைய உபத்திரம், இனி மனைவியோட உபத்திரம். ஒரு பாஸ்டர் நல்லா சொன்னாரு, ஏவாள் ஆதாமுக்கு நல்ல நித்திரை உண்டாயிற்று, அயர்ந்த நித்திரை, அப்படிதான் சொல்லியிருக்கு. ஏன் அயர்ந்த நித்திரை கொடுத்தாருன்னா, வர்றா ஒருத்தி உன் நித்திரையெல்லாம் கெடுக்கிறதுக்கு. அதனால இப்பவே தூங்கிக்கோ, நல்லா அயர்ந்து தூங்கிக்கப்பா, ஒருத்தி வர்றா அவன் தூக்கத்தை எல்லாம் கெடுத்துருவான்னு சொல்லி. அதுதான் உண்மை. அதுக்கு வர இந்த ஜாலி எல்லாம் நடக்காது, ஜாலியா வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாது. அதனால நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்துக்கு மாறாகத்தான் இருக்கும், எதிர்பார்த்தபடி நடக்காது. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, குட்டைக்கு நட்ட, கருப்புக்கு சிவப்பு, கஞ்சனுக்கு செலவாளி, வாய் பேசாதவனுக்கு வாயாடி. இதுதான் ஆண்டவருடைய நியமம். அல்லேலூயா. காணிக்க கூட போட மாட்டான், அவனுக்கு தசமாம் கொடுக்கிற பொண்ணு வரும். ஜெபமே பண்ணாதவனுக்கு
வாரத்துல 3 நாள் உபவாசம் போடுற பொண்ணு வரும். இதுதான் ஆண்டவருடைய மேட்சிங். இதுதான் மேட்சிங். ஒருத்தன் பைக் வாங்குறதுக்கே யோசிப்பான், அவன் வந்த உடனே கார் வாங்கணும்பா. எப்படி இருக்கும்? இதுதாங்க, இதுதான். கிச்சன் பக்கவே போகாதன கிச்சன்ல சமையலாளியா மாத்திருவாங்க. பவுடர் கூட போட மாட்டான் அந்த பையன். வர்றவா மாசத்துக்கு 2 தடவை ப்ளீச்சிங் பண்ணுவா, ஃபேஷியல் பண்ணுவா. இது அங்க கர்த்தருடைய அந்த நியமம். ஏற்ற தாழ்வுகளோடு இணைத்து வாழ வைப்பு தான் கர்த்தருடைய. அதனால நினைச்ச மாதிரி மனைவி கிடைக்கும், நினைச்ச மாதிரி கணவன் கிடைக்கும் நினைக்காதீங்க, அது தப்பா போயிடும். அதான் சொல்றேன், நீங்க நினைக்கிறது கனவுல இருக்கிற கனவு நனவாகாது, நிச்சயமா நடக்காது. கனவு எல்லாம் நனவா இருந்தா இப்ப எப்படி இருப்போம்? எல்லாரும் எவ்வளவு எல்லாம் கனவு கண்டு இருக்கிறோம், எல்லாம் கனவு நடந்ததா? நடக்காது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, எதிர்பார்த்தபடியான மாப்பிளையும் எதிர்பார்த்தபடியான கணவனும் கிடைக்காது. கிடைச்சதோட நல்லா வாழணும். எதிர்பார்த்தபடி கிடைக்காட்டா கிடைச்சதோட நல்லா வாழறதுக்கு கத்துக்கொள்ளணும். அதான் சொன்னார், திருமணம் என்று சொல்லுவது இப்படி நினைச்ச மாதிரி கிடைக்கிறது இல்ல, நினைச்சதோட கிடைச்சதோட வாழ்றது. அல்லேலூயா. எண்ணத்தால எல்லாத்திலையும் வித்தியாசமானவர்களை தான் கர்த்தர் என்ன செய்வார்? இணைப்பார். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நினைச்ச மாதிரி மாப்பிள்ளை கிடைக்காது, நீங்க நினைச்ச மாதிரி பொண்ணு கிடைக்காது. கிடைச்ச பெண்ணோட கிடைச்ச மாப்பிள்ளையோட நல்லா வாழ கத்துக்குங்க. உங்களுக்கு அதுல இருந்து விடுதலையே கிடைக்காது, வேதத்தின்படியா விடுதலை கிடைக்காது. எது கிடைச்சதோ அதை நல்லா வச்சு வாழ கற்றுக்கொள்ளுங்க. எந்த காரணத்தை கொண்டும் இது எனக்கு ஏற்ற துணை இல்லை, இது ஏற்ற கணவன் இல்லை, ஏதோ தப்பு நடந்துருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கவே கூடாது. நான் அதுக்கு வேதத்தில் நிறைய உதாரணத்தை சொல்லுவேன். நான் இன்னைக்கு அந்த உதாரணத்தை சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. இப்போ பெற்றோர்கள் தான் இந்த பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழாததற்கு காரணம். அதுல பெண்களுடைய பெற்றோர் என்ன, பிள்ளைகளை ரொம்ப செல்லமா வளர்ப்பாங்க, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, வீட்டு வேலைகளை கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். யாராவது வந்தா அவங்களுக்கு சேவை செய்யணும், அவங்களை விருந்தாளி மாதிரி கவனிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிக் கொடுக்கவே மாட்டாங்க. எல்லாமே தாய் செய்வாங்க. நான் சொல்றேன், அப்பா வந்த உடனே தண்ணி கொண்டு கொடு, டீ வச்சு கொடு, சோறு போட்டு கொடு, துணியை துவை, வீட்டை கூட்டு தொட, இன்னைக்கு உன் சமையல் தான், வர்றவங்களுக்கு நீ தான் சமைச்சு கொடுக்கணும், வர்றவங்களை நீ தான் கவனிக்கணும், உன் துணியை நீயே துவை, என்னுடைய துணியை சேர்த்து துவை அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு அம்மா மாதிரி என்ன செய்யறாங்க தெரியுமா? எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க. எல்லா அம்மா மாதிரி தான் செய்வாங்க. அப்படி செய்யக்கூடாது. பிள்ளைகளுக்கு அதையெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். இல்லாட்டி உங்க பிள்ளைய உங்களோட வச்சுக்கோங்க. நீங்களே ஆமா அந்த பிள்ளைக்கு சமைச்சு கொடுங்க, அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுங்க, அந்த பிள்ளை நல்லா சந்தோஷமா வச்சுக்கோங்க உங்க காலத்து வரையிலையும். அதுக்கு பிறகு என்ன செய்யும் யோசித்து பாருங்களேன். அதனால பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கணும். இதெல்லாம் உன்னுடைய கடமை. நீ உன்னுடைய மாமியாரோட அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். எவ்வளவு கஷ்டம்னாலும் நீ அங்கே வாழ்ந்துதான் ஆகணும். சண்டை போட்டுட்டு இங்க வந்தன்னா வராதன்னு சொல்லணும். கணவன்கிட்ட சண்டை போட்டுட்டு இங்க வராத, நீ தனியா இங்க வரவே வராத, தகப்பன் வீட்டை மறந்துருன்னு சொல்லணும். அதுதான் வாழ்க்கை. ரொம்ப சொல்லி சொல்லி வளர்க்கணும். பொறுத்து போகணும், பொறுமையை கற்றுக் கொடுக்கணும், போற இடத்துல பொறுமையா வாழணும் அப்படின்னு எல்லாம் கற்றுக் கொடுக்கணும் பொம்பளை பிள்ளைகளுக்கு. ரொம்ப முக்கியமா கணவன் சொல்றதை கேளு. ஒருவேளை நீங்க கணவன் சொல்றதை கேட்காதவங்களா இருந்தாலும் பிள்ளைகளுக்கு கணவன் சொல்றதை கேளு, கணவனுக்கு கீழ்ப்படியணும், இதுதான் வேத சத்தியம், கணவன் சொல்ற மாதிரி நட, அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளு அப்படின்னு பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும். இதை யார் சொல்லி கொடுப்பாங்க? தாய் தான் சொல்லி கொடுக்கணும், தகப்பன் சொல்லி கொடுக்க முடியாது. தாய்மாருக்கு ரொம்ப பொறுப்பு இருக்கிறது. இதெல்லாம் கண்டிப்பாய் சொல்லி கொடுக்கணும் பொறுப்பற்றவளாக. அதே மாதிரி ஆண்களையும் சரி பொறுப்பற்றவளாய் வளர்க்கக்கூடாது, கோபக்காரனாய் வளர்க்கக்கூடாது, சகிப்பு தன்மையுள்ளவனாய் வளர்க்கணும், செலவாளியாய் வளர்க்கக்கூடாது. தகப்பனுடைய கஷ்டத்தை, அவர் செஞ்ச தியாகத்தை பிள்ளை பையன்கிட்ட சொல்லி சொல்லி வளர்க்கணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு தாண்டா அப்பா நம்மளை இப்படி கொண்டு வந்தாரு, இப்படி செய்யறாரு, இதெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது, அதனால அனாவசியமா செலவு செய்யாதே அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்க்கணும். செலவு செய்ய கற்றுக் கொடுக்கணும், அன்பாக பேச கற்றுக் கொடுக்கணும், அனுசரித்து போன்னு சொல்லணும், கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாதேன்னு சொல்லணும். இதெல்லாம்
பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியங்கள். அல்லேலூயா. இதெல்லாம் இல்லாம பிள்ளைகளை அனுப்பிட்டீங்கன்னா பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால தயவு செய்து நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, இந்த காரியங்களை மனதிலே கொள்ளுங்கள். திருமண வயதை எட்டி இருக்கிறதான பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கான திருமண காரியத்திலே நீங்கள் ஆரம்பியுங்கள். அதை ஆண்களுக்கு 25 வயதிலும் பெண்களுக்கு 21 வயதிலும் நீங்க துவங்க வேண்டும். அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும், மனதளவிலே ஆயத்தப்படுத்த வேண்டும், உடல் அளவிலே ஆயத்தப்படுத்த வேண்டும். பிள்ளைகள் ஒல்லியா இருந்தாங்கன்னா, அம்மா நீ போய் உன்னை பெத்தன்னா உன்னால பெற முடியாது, சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியா இருன்னு ஹெல்த்தி உணவை சாப்பிட வைக்கணும், சொல்லணும். அது ரொம்ப கஷ்டமான காரியமா, அதனால நல்லா உணவு சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியா இருன்னு சொல்லி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளை அப்படி சொல்லி சொல்லி வளர்க்கணும். அது மாதிரி பொருளாதாரத்திலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான கல்யாணத்தை நடத்துவதற்கு தேவையான பொருளாதாரத்தை சேர்த்து வையுங்கள். பார்த்துக்கலாம், ஆண்டவர் பார்த்துக்குவார். இதெல்லாம் முட்டாள்தனம்னு சொல்லுவேன். இதெல்லாம் விசுவாசம் இல்லை, இதெல்லாம் முட்டாள்தனம். சேர்த்து வைக்கணும். கல்யாணத்துக்கு கடன் வாங்காம செய்யணும். பிள்ளைகளை கடல்ல விடக்கூடாது. அது என்ன கடனா இருந்தாலும் சரி, நம்ம வாங்கின கடத்தை நம்முடைய பிள்ளைகள் கட்டக்கூடாது. கடன் இல்லாம வாழ பிள்ளைகளுக்கு கண்டிப்பாய் கற்றுக் கொடுக்கணும். அடுத்தபடியாக பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டியது என்ன? கல்யாணம் பண்ணி வச்சிட்டோமா, இனி உன் காரியத்தை நீ பார்த்துக்கோ, தயவு செய்து திரும்பி சண்டை போட்டுட்டு இங்க வராத, உன்னை நாங்க பார்க்க முடியாது, இன்னொரு பிள்ளை இருக்கு, இன்னொரு பையன் இருக்கிறான், உன்னை நாங்க பார்த்துக்க முடியாது, எங்க வாழ்நாள்ல நீ நல்லா இருக்கிறத பார்க்கணும். பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, வளர்க்குறாங்க, படிக்க வைக்கிறாங்க, கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கு பிறகும் அப்பா அம்மாவுக்கு பாரத்தை கொடுக்க கூடாது. நீங்க நல்லா வாழ்ந்தாதான், சந்தோஷமாய் வாழ்ந்தாதான் நீங்க அம்மா அப்பாவுக்கு சந்தோஷம். நீங்க கஷ்டப்படுறீங்க, நீங்க சண்டை போட்டு இருக்கீங்க, உங்க குடும்பத்துல பிரச்சனையோட இருக்கிறீங்கன்னா அப்பா அம்மாவால சமாதானமா வாழ முடியாது. அதற்கு பெண்கள் கொஞ்சம் பொறுத்து போகணும், ஆண்களும் கொஞ்சம் பொறுத்து போகணும், விட்டு கொடுத்து வாழணும். கணவன் மனைவிக்கு விட்டு கொடுக்கணும், மனைவி கணவனுக்கு விட்டு கொடுக்கணும். இப்படி விட்டு கொடுத்து வாழ்ந்தால்தான் வாழ்க்கை. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. அதனால நீங்க நினைக்கிற மாதிரி கணவன் கிடைக்காது, நீங்க நினைக்கிற மாதிரி மனைவி கிடைக்காது, வித்தியாசமாகத்தான் கிடைக்கும். அந்த வித்தியாசமானதோட காலாகாலம் ஜீவனுள்ள வரை வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழணும். ஏதோ 5 வருஷம் 10 வருஷம் இதுக்கெல்லாம் எக்ஸ்பைரி இல்ல. எக்ஸ்பைரி டேட் இருக்கா? இல்ல. கல்யாண சர்டிபிகேட்ல எக்ஸ்பைரி டேட்டே போடுறது இல்ல. அல்லேலூயா. ஏன்னா அதுக்கு எக்ஸ்பைரி இல்ல. எது வரையிலும்? ஜீவன் உள்ள வரையிலும், மரணம் நம்மை பிரிக்கும் வரையிலும் இந்த வாழ்க்கையில நான் உங்களுக்கு மனைவியாக இருப்பேன் என்று உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. இரண்டாவதாக, திருமணமாகி பிள்ளைகளுடைய பிரச்சனைகளிலே பெற்றோர்கள் அதிகமாய் தலையிடக்கூடாது. திருமணமான பின்பு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எங்கள் தலையிடக்கூடாது. அவங்களா எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆயிருச்சு, என்ன செய்யறது தெரியல அப்படின்னு கேட்கிறவரை நீங்க அமைதியா இருங்க. அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்குள்ள தீர்ந்து போயிடும். எப்போது நீங்கள் போய் தலையிடுகிறீர்களோ அப்போது அந்த பிரச்சனை பெருசாகும். அநேக விவாகரத்துக்கு காரணம் கணவனும் மனைவியும் அல்ல, அவர்கள் மாமனும் மாமியாரும் அல்ல, தகப்பனும் தாயும் அல்லது அவளுடைய குடும்பத்தார் தான் காரணம். நிறைய விவாகரத்துக்கு காரணம். அதனால அப்பா அம்மாவுடைய தலையீடு அதிகமா இருக்கக்கூடாது. அவங்கள தனி குடும்பமா வச்சிருங்க. கல்யாணத்துக்கு முன்னே ஒரு வீட்டை பார்த்து தனி குடுத்தனம் வச்சிருங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரத்தில் தனியா போற பையன் அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கனத்தையும் உதவியையும் கண்டிப்பா செய்யணும். அதுல இருந்து ஒரு காலம் தவறக்கூடாது. நீங்க சாப்பிடுற மாதிரி உங்க அப்பா அம்மாவும் சாப்பிடணும். நீங்க நல்லா சாப்பிட்டு உங்க அப்பா அம்மா நல்லா சாப்பிடலன்னா அது மிகப்பெரிய பாவம். உங்களை பெத்து வளர்க்கும் போது உங்களை ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்களே, அவங்க பட்டினி கிடந்து உங்களை வளர்த்தாங்களே, இப்ப நீங்க நல்லா ஜாலியா சாப்பிட்டு இருக்கீங்க, உங்க அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்கன்னா அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. நீங்க சாப்பிடுற மாதிரி நீங்க எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்களோ அதே மாதிரி உங்க அப்பா அம்மாவையும் அதே ஸ்டேட்டஸ்ல வைக்கணும். இல்லாட்டி அது பாவம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பெண் தேடத்தவங்க, பெண்ணை மாப்பிள்ளை தேடத்தவங்க சரியான நபரை கண்டுபிடிப்பது தான். கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க, அது இல்ல வாழ்க்கை. சரியான நபரை கண்டுபிடிப்பதில்லை,
சரியான நபராக மாறுவதுதான் குடும்ப வாழ்க்கை. யாரும் ஜெபம் பண்ணாதீங்க, என் கணவனை மாத்துங்க ஆண்டவரே, இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு. இல்ல, ஆண்டவரே என்னுடைய கணவனுக்கு பிரியமாய் நான் மாறணும் ஆண்டவரே, என்னிலே சில மாற்றங்கள் இருக்க வேண்டியது இருக்குது, நான் அந்தபடியா என்னுடைய கணவனுக்கு பிரியமாய் நான் மாறணும் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களை மாத்திக்கணும். அதே மாதிரி ஆண்களும் சரி, ஆண்டவரே என்னுடைய குடும்ப பிரச்சனை ஏற்படாதபடி நான் நடந்து கொள்ளத்தக்கதாக எனக்கு ஞானத்தை தாரும், பொறுப்பாய் நடக்கணும், சரியாய் நடக்கணும், மனைவியை நேசிக்கணும், கணவனுக்கு கீழ்ப்படியணும். இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம மனதிலே கொண்டவர்களாக வாழ்வு நடத்துந்தாங்க இனி குடும்பம் நடக்கும். இல்லாவிட்டா வரும் நாட்கள் ரொம்ப கொடிதான காலம். அதுக்காகத்தான் இதை சொன்னேன். இப்ப இருக்கிறது மாதிரி இல்ல, இனி வரப்போறது ரொம்ப மோசமான நாட்கள். கணவன் மனைவியும் சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலைமை இல்லாத நாட்கள் வருகிறது. அதுக்கு உங்கள் பிள்ளைகளை ஆளாக்கிடக்கூடாது. அவங்களுக்கு சொல்லி சொல்லி வேத வாக்கியங்களையும் சொல்லி அவர்களை தயார்படுத்தி அவர்களை வளர்க்க வேண்டும். மிக முக்கியமாக டீனேஜில் இருக்கிற பிள்ளைகள் 8 வயது 10 வயது 12 வயது, அப்போதே இந்த ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து விடுங்கள் பிள்ளைகளுக்கு, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. அவளை வேலை செய்ய வையுங்கள். குடும்பத்தில் அப்பா வீட்டில் இருந்துட்டு பையனை கடைக்கு அனுப்பணும், அம்மா வீட்டுல உட்கார்ந்துட்டு பிள்ளைகிட்ட வேலை வாங்கணும். எனக்கு தெரிஞ்சு பையன் கல்யாணமாகி குழந்தைகள் ஆன பிறகும் அப்பா தான் போய் எல்லாம் வாங்கிட்டு வர்றாரு. பையனுக்கு பருப்பு விலை என்னன்னே தெரியாது. மட்டன் 500 ரூபா தானே பையன் சொல்றான். எத்தனை ரூபா ஆயிடுச்சு? 800 ரூபா ஆயிடுச்சு. பையனுக்கு அது இன்னுமே தெரியல. எப்படி குடும்பம் நடத்துவான் யோசித்து பாருங்க. கண்டிப்பா நடத்த முடியாது. அதனால நீங்க உங்க பையங்களையும் சரி உங்க பிள்ளைகளையும் சரி எல்லா பொறுப்புடனும் வளருங்கள். பிள்ளை படிக்கட்டும். நிறைய பேர் அந்த தப்ப பண்றாங்க. படிக்குது பிள்ளை, படிக்குது. அது படிக்குதுன்னு உனக்கு தெரியுமா? படிக்குதுன்னு பார்க்கணும்னா நீ கொஞ்சம் கவனமா பாரு. அப்படியே கதவை லேசா திறந்துட்டு பாரு. ஹல்லேலூயா. அதுக்குள்ள மொபைல் இருக்கும், அந்த புஸ்தகத்துக்குள்ள மொபைல் இருக்கும். நீ பிள்ளை படிக்கட்டும்னு படிக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்க. இல்ல, அது படிக்கவும் வேணும், வீட்டு வேலை செய்யவும் வேணும். பையங்களும் படிக்கணும். தயவு செய்து நான் ஆண்களுக்கு சொல்லுகிறேன், திருமணமாக போகிற ஆண்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிக்கத்தக்கதாக ஏதாவது வேலைக்கு போங்க. எந்த வேலைனாலும் சரி, எந்த வேலைனாலும் சரி. ஒரு கொத்தனாருக்கு இன்னைக்கு 1,500 ரூபாய், நல்ல கொத்தனாருக்கு வேலை 500 ரூபாய், 1,500 ரூபாய். படிச்சது 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு, 1,500 ரூபாய் ஒரு நாள் சம்பளம். 45,000 ரூபாய் ஒரு மாசம் சம்பாதிக்கிறாங்க. இவனுக்கு ஹைஸ்கூல் படிக்க வச்சு காலேஜ் படிக்க வச்சுட்டு அவன் வேலைக்கு போறான். மாசம் எவ்வளவு சம்பளம்? 10,000. நீ படிச்சு என்ன பிரயோஜனம்? 30,000 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு உன்னுடைய திறமையை வளர்த்துக்கள். இல்லாட்டி நீ குடும்பம் நடத்த முடியாது. கண்டிப்பா குடும்பம் ஃபெயிலியர் ஆயிடும். அந்த அளவுக்கு உன்னுடைய திறமையை வளர்த்துக்கள். எந்த வேலையினாலும் நான் செய்வேன், எனக்கு சம்பளம் வரணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வரணும். இன்னைக்கு திறமையானவர்கள் தான் தேடிக்கொண்டிருக்கிறாங்க, பலமானவர்களே இல்ல. திறமையானவர்களை உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது. கம்பெனிகள் எல்லாம் அதான் தேடுது. திறமையை வளர்த்துக்கள். ஒரு சாதாரண படிப்பு படிச்சுட்டு திறமையை வளர்த்து கொண்டா மேல போயிடலாம், உச்சாணிக்கு போயிடலாம். ஆனா நீ எவ்வளவு படிச்சுட்டும் திறமை இல்லைன்னா கீழே தான் இருக்கணும், மாடு மாதிரி உழைக்கணும். திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண் பையங்கள் சொல்றேன், நல்ல படிங்க, நல்ல திறமையை வளர்த்துக் கொள்ளுங்க. ஏதாவது ஒரு லைன்ல திறமையை வளருங்கள். ஏதாயிலும் ஒண்ணு இல்ல. அதான் இப்போ டாக்டர் என்ஜினியர் மட்டும் இல்லைங்க, சும்மா யூடியூப்ல லட்சக்கணக்கா சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. சில கப்பிள்ஸ் லட்சக்கணக்கா சம்பாதிக்கிறாங்க. அதனால எல்லாரும் யூடியூபுக்கு போகணும்னு சொல்ல, சம்பாதிக்கக்கூடிய சரியான வழியிலே சம்பாதிக்க ஏராளமான முறைகள் இருக்கிறது. அப்படி சம்பாதிக்கணும். இல்ல எப்படி 10,000 வாங்கிட்டு அப்புறம் அப்பா அம்மாவுக்கு நம்பி இருக்கணும். அப்பா அம்மாவுக்கு சம்பளம் கம்மி, அவங்க உங்களுக்கு எத்தனை நாள் சாப்பாடு போடுவாங்க? அது எல்லாம் ஒரு வெட்கக்கேடான செயல். நான் அப்படிதான் சொல்லுவேன். கல்யாணம் ஆன பிறகும் அப்பா அம்மா சம்பளத்துல நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அது வெட்கமான செயல். கல்யாணமான வரை நீங்க அப்பாவுக்கு சாப்பாடு போடணும். அப்பாவுடைய சம்பளத்துல இப்போ நீங்க சாப்பிட்டு இருந்தா அது வெட்கக்கேடான செயல். ஏன் நீங்க அந்த அளவுக்கு உங்கள் திறமையை வளர்த்துக்கல? ஏன் ஒரு வேலையை பார்க்கல? ஏன் நல்லா படிக்கல? ஏன் திறமையை வளர்த்துக்கொள்ளல? பெண் பிள்ளைகளையும் இனி வேலை செஞ்சுதான் ஆகணும் இருக்கு. நீங்க கடினமாய் உழைக்கிறவளோ தெரியாது, திறமையாய் வேலை செய்யறவளா இருக்கணும். நல்லா படிங்க, நல்ல வேலைக்கு போங்க, 2 பேரும் வேலை செய்யணும். அப்பதான் இனிமே வாழ முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு வந்துட்டோம். முந்தி வேலைக்கு அனுப்புறத, மனைவியை வேலைக்கு அனுப்புவதை ஒரு இழிவாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு அப்படி இல்லை.
கணவனும் மனைவி சேர்ந்து வேலை செஞ்சாதான் வாழ முடியும் என்ற நிலைமைக்கு வந்து விட்டோம். அப்படியானா 2 பேரும் திறமைகளை வளர்த்து கொண்டு நன்றாய் சம்பாதிக்கத்தக்கதாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள வேண்டும். முயற்சி செய்தா கண்டிப்பா நடக்கும். முயற்சி தான் ரொம்ப முக்கியம். அந்த முயற்சி இல்லைன்னா எதுவும் நடக்காது. அதுக்காக விளையாட்டு அதை இதையெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய நேரத்தை வேஸ்ட் ஆக்குறதை விட்டுட்டு சம்பாதிக்க ஆரம்பிங்கள். சம்பாதிக்கிறதுக்கு படியுங்கள். நீங்கள் இன்டர்நெட்ல போனீங்கன்னா சம்பாதிப்பதற்கான ஏராளமான வழிகள் இருக்கிறது. ஏராளமான வழிகள். அதையெல்லாம் பார்க்கறது இல்லை. கொஞ்சம் முதலீட்டை கொண்டு நிறைய சம்பாதிக்கிறதுக்கு ஏராளமான வழிகள் இருக்கிறது. சம்பாதிக்க முடியும். ஏன் அந்த வழிகளை எல்லாம் நீங்க தெரிந்து கொள்றது இல்லை? இப்ப நம்ம சிஸ்டர்ஸும் தைக்கிறாங்க. பிளவுஸ் 200 ரூபா தைக்கிறாங்க. அதே இத 700 ரூபாய்க்கு தைக்கிறவன் இருக்கிறான். அவங்ககிட்ட கியூ. அவங்க 15 நாள் கழிச்சு தான் ஒரு பிளவுஸ் கொடுப்பேங்கிறான். 700 ரூபா 1000 ரூபா வாங்குறான். திறமை அது. நம்மளுக்கு இன்னைக்கு பிளவுஸ் போட்டா பனியன் மாதிரி இருக்கு, அப்படி தச்சு கொடுத்தா யார் வருவா? திறமை வளர்க்கணும். நல்லா. ஏன் நம்மளால தைக்க முடியாது? கரெக்டா ஏன் தைக்க முடியாது? முயற்சி செய்யறது இல்லை, அவ்வளவுதான். நம்மகிட்ட நிறைய தையக்காரங்க இருக்கிறாங்க. அவங்ககிட்ட தச்சா அப்படிதான் இருக்கும். பிளவுஸ் தச்சா பனியன் மாதிரி இருக்கும். அதனால யாரும் வர்றதில்லை. நீங்களும் அவனை மாதிரி தைக்க ஆரம்பிங்க. ஒரு பிளவுஸ்க்கு எவ்வளவு வாங்கலாம்? 700 ரூபா வாங்கலாம். ஆண்களும் திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஏராளமானவர் இருக்கிறாங்க. ஏராளமான வழிகள் இருக்கிறது. நான் சொல்றது, நீங்க உங்க திறமையை வளர்த்துக்கணும். ஒரு கல்யாணத்துக்கு நீங்க ரெடி ஆகணும். பெற்றோர்கள் கல்யாணத்துக்கு ரெடி ஆகணும். படத்தை ரெடியா வைக்கணும். நல்ல மாப்பிள்ளை பார்க்கணும். நல்ல பொண்ணு பார்க்கணும். ஒரு எலியேசரை கண்டுபிடிங்க. அது மேட்ரிமோனியா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம். எல்லாத்துக்கும் பாஸ்டர் பார்க்க முடியாது. அப்படி சொல்றதுனால யாரும் வருந்தக்கூடாது. நான் பார்க்கறது இல்லைன்னு சொல்லல. ஆனா பாஸ்டரையே நம்பி இருக்காதீங்க. நீங்களும் பாருங்க. மேட்ரிமோனியில போடுங்க. அல்ல நிறைய வழிகள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட தேடுங்க. தப்பு இல்லை. தேடி கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். அதனால லேட் பண்ணாதீங்க தயவு செய்து. இங்கே 22, 23 வயதை தாண்டி கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்க்கும்போது எனக்கு பக்குன்னு இருக்கு. என்னைக்கு தேடி என்னைக்கு கண்டுபிடிச்சு அதுக்கு திருமணம் பண்ணி வைப்பாங்க. வாலிப வயதுல இருக்கிறதான ஆண்களை பார்க்கும்போதும் எங்க போய் கண்டுபிடிக்க போறாங்க, இல்ல வழி தவறி விடுவார்களோ அப்படின்னு எல்லாம் பயமா இருக்குது. அதனால கண்டிப்பாக நீங்கள் இந்த காரியத்திலே கொஞ்சம் அக்கறை எடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நீங்க பார்த்து பண்ணி வச்சாதான் உங்களுக்கு என்ன, கண்டிப்பாக உங்களுடைய பாரம் நீங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, ஆண்களும் பெண்களும் தங்களுடைய கனவு கணவன்மார்களையும் கனவு மனைவிகளையும் டிவோர்ஸ் பண்ணணும். அப்படி ஒரு கனவே உங்களுக்கு இருக்கக்கூடாது. எனக்கு கொடுக்கிற மனைவியோட, எனக்கு கொடுக்கிற கணவனோட நான் நல்லா வாழ போறேன். அவருக்கு தகுந்தபடி என்னை மாற்றிக்கொள்ள போகிறேன். அதுக்கு தகுந்தபடி என்னை மாற்றிக்கொள்ள போகிறேன். இப்படித்தான் நினைக்கணுமே தவிர இப்படியெல்லாம் இருக்கும்னு நினைச்சிட்டு வந்தீங்கன்னா, அதான் அவர் சொன்னாரு, கல்யாணம் பண்றதும் இராணுவத்துல சேர்றதும் ஒண்ணா. கல்யாணம் பண்றதும் இராணுவத்துல சேர்றதும் ஒண்ணா. ஏன் அப்படின்னா, யுத்தம் எப்ப வேண்டுமானாலும் வரலாம். யுத்தம் எப்ப வேணாலும் வரலாம். அப்படின்னா கல்யாணமானா யுத்தத்துக்கு தயாராகிக்கணும். அதை விட அடிக்கடி நான் சொல்ற ஒரு ஜோக் உண்டு. என்ன ஜோக்கு? கல்யாணம் பண்றது காளை அடக்க, ஜல்லிக்கட்டு காளை அடக்கிற மாதிரி. வளர்த்தவன் தப்பிச்சுக்குவான், அடக்க போறவன் மாட்டிக்குவான். வளர்த்தவன் தப்பிச்சிருவான், அடக்க போறவன் மாட்டிக்குவான். நீங்க என்ன செய்ய போறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயவு செய்து சொல்றேன், இதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அடுத்த வாரம் குடும்பத்துல கணவன் மனைவி எப்படி வாடுறதுன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அடுத்த என்னுடைய செய்தி அதான் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா குடும்பத்தில் நிறைய பேர் பிரச்சனைகளை சந்திச்சு கொண்டிருக்கீங்க. குடும்பம்னா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். எந்த குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் பிரச்சனை இருக்கும். ஆனா அந்த பிரச்சனை மிக எளிதில் சால்வ் ஆயிரணும். உடனே அதை விட்டுறணும். அந்த குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப அவசியமான உண்டு. உன்னையே பிடிச்சிட்டு இருக்க கூடாது. அது மாதிரி மாமியார்மார்கள், ஒரு மாமியாரு தன்னுடைய மகனுடைய மனைவிக்கு திருமணம் டெலிவரி ஆக போகுது. டாக்டர் சொல்லிட்டாரு, நார்மல் டெலிவரி ஆயிரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாங்க. இந்த மாமியாருக்கு பொறுக்க முடியல. டாக்டர் போய் சொன்னாங்களா, டாக்டர் சிசேரியன் பண்ணிருங்க.
பண்ணிருங்க டாக்டர், சீக்கிரம் பண்ணிருங்க டாக்டர், சிசேரியனே பண்ணிருங்க. இல்லம்மா நார்மல் டெலிவரி ஆகுமே. இல்ல, என் மகளுக்கு சிசேரியன் நடந்துச்சு, இவளுக்கு நார்மல் டெலிவரின்னா இவ சொல்லி சொல்லி காட்டுவா, அதனால இவளுக்கு என்ன பண்ணிருங்க, சிசேரியன் பண்ணிருங்க. இப்படி எல்லாம் மாமியார்கள் மாதிரிலாம் இருக்கத்தான் செய்யறாங்க. தயவு செய்து மாமியார்மார்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே அந்த பிள்ளைய மகளா நினைச்சு அல்லது அவங்க காரியத்துல தலையிடாம கண்ணை கட்டிக்கோங்க, காதை மூடிக்கோங்க, வாயை பத்திக்கோங்க. அல்லேலூயா. அவங்க பார்த்துக்குவாங்க, கணவன் மனைவி என்ன செய்வாங்க, பார்த்துக்குவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க இருக்கிற தாய்மார்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், திருமணமான பின்பு உங்களுடைய மருமகளை நீங்க ஒரு மகளா நினைச்சு நடத்தணும். அப்படி உங்களால நினைச்சு நடத்த முடியல, உள்ள பொங்குது கொதிக்குது அப்படின்னா விட்டு விலகி தனியா இருந்துருங்க. அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டம்தான், இந்த காலத்து மருமக்கள் கிட்ட வாழ்றதும் இந்த காலத்து மாமியார்கிட்ட வாழ்றதும் கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால தான் சொல்றேன், தனியா போயிருங்க, தனியா இருந்து வாழுங்க. அடியோ தடியோ ஏதோ இருந்து நீங்க நல்லா வாழ முடியும். அதனால அது குழம்பு வச்சாலும் சரி, ஒரு மாமியார் சொன்னா சாப்பிட்டான், மகனுக்கும் மாமியாருக்கும் கொண்டு சாப்பாடு போட்டாங்களாம். மாமியார் பக்கத்துக்கு குழம்பு, இதையும் எப்படி சாப்பிட்டு இருக்கான், வாயை மூடிட்டு சாப்பிட்டே இருக்கான். குழம்பு மாதிரியா இருக்குது, பொரியல் பண்ணியிருக்கானா, பொரியல் வாயில வைக்கிற மாதிரியா இருக்கு. அல்லேலூயா. இது இப்படியெல்லாம் மாமியார் சொல்லத்தான் செய்வாங்க. இதற்கெல்லாம் செவி சாய்க்காம இருக்கணும்னா முதல்ல மாமியார்மார்கள் எதையும் கண்டுக்காதீங்க. கல்யாணம் பண்ண பிறகு தன் வீட்டில் எது நடக்குதோ நடக்கலையோ ஒன்றும் கண்டுக்காதீங்க. உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சா சரி, உங்களுக்கு ஏதாவது வேலை செய்ய சொன்னா உங்களுக்கு முடிஞ்சா செய்யுங்க. ஆனா எந்த காரணத்தை கொண்டும் அவங்க குடும்ப வாழ்க்கையில் நீங்க தலையிடக்கூடாது. இனி கணவன்மார்கள் மனைவிமார்கிட்ட எப்படி நடக்கணும், மனைவிமார்கள் கணவன்மார்கிட்ட எப்படி நடக்கணும், இதெல்லாம் நான் அடுத்த கட்டத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அதை பேசினேன்னு நினைக்கிறேன். 4-5 வருஷம் இருக்குமா, இருக்கும், ஒரு 4-5 வருஷம் இருக்கும், 4-5 வருஷம் இருக்கும். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இடையிடையே இதை ஞாபகப்படுத்தணும், சரியா? அதனால நல்லா திருமணமாக போறவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லை, இது கொஞ்சம் கஷ்டமான வாழ்க்கை. அதனால கண்டிப்பாக ஜெபத்தோடு ஒரு பெண்ணை தேடுங்கள். கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று நம்பிக்கை வையுங்கள். கர்த்தர் தந்த பிறகு இதுதான் அந்த நன்மை என்று விசுவாசியுங்கள். அல்லேலூயா. உலகத்தான் சொல்றாங்க இது ஏன் விதின்னு. விதியை நம்புறவன் இது தன்னுடைய விதின்னு நம்பி போயிட்டே இருக்கிறான். ஆண்டவரை நம்புகிற நாம கர்த்தர் நன்மையானதை தருவார்னு சொல்லி இருக்குது. இப்ப எனக்கு கொடுத்திருக்கிற மனைவி நன்மையானது, எனக்கு கொடுத்திருக்கிற கணவன் நன்மையை கர்த்தர் தந்திருக்கிறார், இதோட நான் வாழுவேன், இதோட நான் வாழுவேன். இது கர்த்தர் கொடுத்ததை இதை நான் என்ன செய்ய முடியாது, நிராகரிக்க முடியாது, இதை விட்டு தள்ளிட்டு போக முடியாது, இதை விட்டு நான் பிரிந்திருக்க முடியாது. இதோட தான் என்னுடைய காலகாலம் நான் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களாம் பேச்சு கேட்டு அசந்திருக்கீங்களா, இல்ல பாஸ்டர் ஏதாவது ஆவிக்குரிய காரியத்தை பேசுவாரா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆவிக்குரிய காரியம் நல்லா இருக்கணும்னா பூமிக்குரிய காரியம் நல்லா இருக்கணும். அதுக்கு அடிப்படையே உலகத்துல நம்ம எப்படி வாழ்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். அல்லேலூயா. அதனால கண்டிப்பாக நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும், உங்கள் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்த வேண்டும், உங்களுடைய பையன்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்படி ஆயத்தப்படுத்தின பின்பு நீங்கள் என்ன செய்யணும், அதற்கு அவர்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவங்க காரியத்தில் தலையிடாம இருக்கணும். அவங்க வாழ்ந்து கொள்ளுவாங்க. அவங்கள வாழ வைக்கிறது ஆண்டவர், நம்ம அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க, தயவு செய்து பையன்களை ஆயத்தப்படுத்துங்க. பார்க்க ஆரம்பிங்க, லேட் பண்ணாதீங்க. ஒருவேளை 25 தாண்டி இருந்து அப்படின்னா தயவு செய்து மிக வேகமா எக்ஸ்பிரஸ் வேகத்துல, இந்த ஸ்விக்கியில் ஒன்று இருக்கு எக்ஸ்பிரஸ் டெலிவரி, கொஞ்சம் காசு அதிகமாக கொடுத்தா என்ன வருமா, எக்ஸ்பிரஸ் டெலிவரி வருமா, அப்படி ஒரு எக்ஸ்பிரஸ் டெலிவரியா வரட்டும். கொஞ்சம் வேகமா பாருங்க, கொஞ்சம் சீக்கிரமா பாருங்க. கர்த்தர் அவைகளையெல்லாம் ஆசீர்வதித்து நமக்கு நல்ல குடும்ப வாழ்க்கையை தரணும். நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நம்முடைய பையன்கள் நல்லா இருக்கணும். விட்டு போன காரியத்தை எல்லாம் அடுத்த 2 வாரத்துல நான் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை குறித்து சில காரியத்தை பேச போகிறேன். அப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். Jesus, thank you Lord. திருமண வயதை எட்டின பெண் பிள்ளைகளையும்
ஆண்களை வைத்துக் கொண்டிருக்கிற பெற்றோருக்கு நான் சொல்லுகிற காரியம், அசதியாயிராதேயுங்கள், தீவிரமாய் தேடுங்கள், தேடி கண்டுபிடியுங்கள். கர்த்தர் ஏற்ற துணையை உண்டாக்கி இருப்பார். அதை கண்டுகொள்ள நீங்கள் பிரயாசங்கள் எடுக்க வேண்டும். பாஸ்டர் மட்டும் அதை செய்ய முடியாது, நீங்களும் சேர்ந்துதான் அதை செய்யணும். ஜெபத்தோடு கூட செஞ்சா நல்ல அந்த ஏற்ற துணையை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். கர்த்தர் நன்மையானதை தருவார் என்ற நம்பிக்கையோடு கூட செயல்படுங்கள். இனி தாமதம் பண்ணாதீங்க. அதே போல திருமணத்துக்கான உங்க பிள்ளைகளை தகுதிப்படுத்துங்க, பையங்களையும் சரி பிள்ளைகளையும் சரி. மூன்றாவதாக, அதற்கு தேவையான பொருளாதாரத்தை, பணத்தை ரெடியா வைங்க. கடன் வாங்கி கல்யாணம் பண்ற அந்த வேலையே வேண்டாம், தயவு செய்து. அப்படி ஒரு முடிவெடுங்க. யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, என்கிட்ட இருக்கிறத வச்சு செய்வேன். பிள்ளைகளை கடன்காரனாக அல்ல, நான் கடன்காரனா இருக்க மாட்டேன். பிள்ளைகளுக்கு நல்லதெல்லாம் செய்யணும். கடன்காரனா இருந்தா செய்ய முடியாது, அதனால கடன் வாங்கி நான் செய்ய மாட்டேன். கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு பிள்ளைகளுடைய காரியத்தில் தலையிட மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. அவங்க வாழ்ந்துக்குவாங்க, அவங்களுக்கு வாழ தெரியும். ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க சமாளிச்சுக்குவாங்க. அதுல போய் தலையிடாதீங்க. அநேக விவாகரத்துக்கு காரணம் பெற்றோர்கள் தலையீடு, மற்றவர்களுடைய தலையீடு. அவங்க வாழ்வாங்க, அவங்களால அதை சமாளிக்க முடியும். முதல்ல கொஞ்சம் தடுமாறுவாங்க, ஆனாலும் அதை சமாளிச்சிருவாங்க. ஆனா நீங்க போய் தலையிடாதீங்க. அவங்கள தனி குடித்தனம் வைங்க, தனியா வாழ விடுங்க, முடிஞ்ச உதவியை செய்யுங்க. அவங்க காரியத்துல தலையிடாதீங்க. உங்ககிட்ட ஆலோசனை கேட்டா மட்டும் வேதத்தின்படியான ஆலோசனை சொல்லுங்க. எந்த காரியத்திலும் தலையிடாதீங்க. ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு கொடுத்த பிள்ளைகள் அவள் எதிர்காலம் நல்லா இருக்கணும். ஆண்டவரே, அவள் சுகமாய் தங்கி தாபரிக்கணும், சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை வாழணும். அதுக்கு நீங்க தான் ஆண்டவரை உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நன்மையானதை தருவார். விசுவாசத்தோடு செயல்படுங்க. ஒரு காலம் உங்க பிள்ளைகளை கர்த்தர் கைவிட மாட்டார். அதுல நீங்கள் விசுவாசத்துக்குள்ள வந்துட்டீங்க. இதுக்கு முன்னால பாரம்பரிய காரியங்கள் இருந்தீங்க, ஆண்டவரை அறியாம இருந்தீங்க. இப்ப ஆண்டவரை அறிஞ்சிட்டீங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொடுப்பது கர்த்தருடைய பொறுப்பு. கர்த்தரை செய்வார். ஆனா நீங்க ஜெபிக்கணும், நீங்க தேடணும், அதுக்கு தயாராகணும், தயார்படுத்தணும். பிள்ளைகள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். எங்க அப்பா அம்மாவும் எனக்கு பெண் பார்ப்பாங்க, எனக்கு மாப்பிள்ளை பார்ப்பாங்க, நானா அதை செய்ய மாட்டேன். அது என்னுடைய தகப்பனுக்கு, தாய்க்கும், என்னுடைய சபைக்கும், சமூகத்துக்கும் தலைகுனிவு. ஒரு காலம் அப்படிப்பட்ட திருமணத்தை நான் விரும்ப மாட்டேன். என்னுடைய பெற்றோர்களாக என்னுடைய உற்றார்களும் என்னுடைய பாஸ்டர் எல்லாம் விரும்பி சந்தோஷமா செய்கிற ஒரு திருமணம் நடக்கணும். சங்கடப்பட்டு அந்த திருமணம் பண்ணி வைக்க கூடாது. ஒரு நிர்பந்தத்தினால அது பண்ணி வைக்க கூடாது. அவங்க விருப்பமா பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க, அப்படின்னு முயற்சி பண்ணுங்க, அப்படி தீர்மானம் எடுங்க. எங்களை மிகவும் அன்பா நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே எங்களுடைய சபைக்கு தேவையான ஒரு ஆலோசனையை நீர் தந்ததற்காக நன்றி. எங்களுடைய பிள்ளைகள் அநேகர் திருமண வயதை எட்டி விட்டார்கள். அவளுக்கு ஏற்ற துணை கிடைக்கணும், ஏற்ற மனைவி கிடைக்கணும், அவளுடைய திருமணம் நல்லா நடக்கணும் ஆண்டவரே. அந்த குடும்பங்கள் நல்லா வாழணும் ஆண்டவரே. அதற்காக சொல்லப்பட்ட இந்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு அந்த பிள்ளைகள் வாழவும், அந்த பிள்ளைகள் திருமணம் செய்யவும்
அந்த திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கும். கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே கொடுக்கிற ஆண்டவரே, தேவன் தாமே ஆண்டவரே சொல்லப்பட்ட ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு பெற்றோர்களும் பிள்ளைகளும் செயல்படத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே.